கொள்ளைப்புற வழியிலே அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி எடுத்துச் சென்ற சூழல் ஏன்? இந்திய நாட்டில் வெட்டினால் வெள்ளி இருக்கிறது, இடித்தால் இரும்பு இருக்கிறது, தட்டினால் தங்கம் இருக்கிறது. இந்திய நாடு என்பது செல்வம் கொளிக்கக்கூடிய நாடு. எனவேதான் திட்டமிட்டு இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியவாதிகள் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி இந்த தேசத்திலே இந்த செல்வாதாரங்களை கொள்ளை கொண்டு போனார்கள். அப்படி கொள்ளை கொண்டு இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு தொடர் போராட்டத்தின் மூலம் சிறை கொடுமைகள், சேலம் துப்பாக்கி சிறைச்சாலையிலே பகத்சிங், சுகதேவ் போன்றவர்கள் தூக்கு கயிறுக்கு முத்தமிட்ட வரலாறு இந்திய வரலாற்றில். இன்றைக்கு இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு 65 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி மாற்றி பிஜேபி சில காலம் விபி சிங், மொராஜி தேசாய் உள்ளிட்டு நடத்திய வரலாற்றில் இன்றைக்கு மோடியினுடைய வரலாறு எப்படி இருக்கிறது? இந்த தேசத்தினுடைய எந்த நோக்கத்திற்காக மகாத்மா காந்தி அவர்களும் இங்கே கலை நிகழ்ச்சியிலே பல தலைவர்களை படம் பிடித்து காட்டினார்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் தியாகம் செய்து இன்றைக்கு இந்த மண்ணிலே சுதந்திர இந்தியா, மதச்சார்பின்மை நாடு என்ற அந்த பெருமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய நடவடிக்கையாக உலகம் சுற்றும் வாலிபனாக இன்றைக்கு மோடி பயணம் வந்து கொண்டிருக்கிறார். அதானியை கூட்டி சுத்தி கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார். எதற்கு? இந்த நாட்டிலே இருக்கிற நிலத்தை எடுத்து அந்நிய முதலாளிக்கு அவசர சட்டத்தின் மூலமாக கொடுக்க துடிக்கிறார். இன்னொரு புறத்திலே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் டெல்லியிலே இந்திய தேசத்தினுடைய பல்வேறு தலைவர்களை, அறிஞர்களை உருவாக்கிய வரலாறு படைத்த அந்த பல்கலைக்கழகம் அங்கே என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு அங்கே மாணவர்கள் மத்தியிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உள்பட பல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், அமைச்சர்களாக, பொருளாதார நிபுணர்களாக உருவாக்கிய அந்த கல்லூரியில் இன்றைக்கு மத துவேஷத்தை உருவாக்குகிறார்கள், பொய்யான தகவலை சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஹைதராபாத்திலே ரோஹித் வெமிலாவை கல்லூரியிலே படிப்பதில் அவருக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணம் உதவித்தொகை மறுத்து அதை கேள்வி கேட்கிற போது திட்டமிட்டு கொலை செய்கிற, தற்கொலை பாதைக்கு தள்ளிய மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட வரலாறு இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது சொன்னால் இந்த நாடு மிக பாதாள பாதையிலே சென்று கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கே கன்னியகுமார் மற்றும் 7 கல்லூரி மாணவர்களிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் து ராஜாவினுடைய மகள் உள்பட தேச விரோதி என்று சித்தரிக்கிறார்கள். எதை கொண்டு? பாகிஸ்தானுக்கு ஆதரவு முழக்கமிட்டார்கள் என்று பொய்யான, தவறான ஒரு தகவலை முன்வைத்தது மட்டுமல்ல, அந்த கல்லூரியினுடைய பாதுகாவலரே குறிப்பிடுகிறார். அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல், நடத்தப்படாமல் இவர்கள் நடத்ததாக தொலைக்காட்சியின் மூலம் சித்தரித்து பழைய வீடியோ படத்தை இணைத்து சித்தரித்திருக்கிறார்கள் என்று அந்த கல்லூரியிலே இருக்கிற காவலர் குறிப்பிடுகிற போது இந்த மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம், விஸ்வ இந்து பரிஷத்தும், பஜ்ரங் தளமும், RSSம் திட்டமிட்டு இந்தியாவில் ஒரு மோதலை உருவாக்குற, ஒரு விசசண்டை பயன்படுத்துகிற நடவடிக்கை மேற்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் இதை துரத்தப்பட வேண்டாமா? ஏன் இதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இதோடு நீங்கள் கவனிக்கிற போது இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? இன்னொரு புறத்திலே மோடி அவர்கள் அம்பேத்கரை புகழ்கிறார்கள், புகழாரம் சூட்டுகிறார்கள், அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது, நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை இன்றைக்கு அருணாச்சல பிரதேசத்திலே இன்றைக்கு காலிலே போட்டு மிதித்து ஜனநாயக ஆட்சி, ஜனநாயக விரோத ஆட்சியை ஜனாதிபதி ஆட்சி அறிவித்திருக்கிற நியாயம்தானா? சரிதானா?
அம்பேத்கருடைய சட்டத்தை அமல்படுத்தப்படுகிறதா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஜெயலலிதா அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ராஜ்யசபாவில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பிஜேபியினுடைய அரசாங்கத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாய்மூடி மௌனியாக இது போன்ற பிரச்சனையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே இன்றைக்கு மத்திய அமைச்சர் என்ன சொல்லுகிறார்? மின்சாரத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோடு தொடர்பு கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னு இங்க ஒரு ஆட்சி, ஒரு முதலமைச்சர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை வாக்காளர் பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி மத்திய அமைச்சர் மின்சார திட்டத்திற்கான நடவடிக்கைக்கு நான் தொடர்பு கொள்ளுகிற போது முதல்வரோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறார். தமிழ்நாட்டிலே இருக்கிற மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லுகிறார்? ஆம் என்று சொல்லுகிறார். நானும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்த மண்ணிலே இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் இங்கு இருப்பது ஒரு ஆட்சி தானா? ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் என்று சொல்லுகிறார். மத்திய அமைச்சர்கள் எல்லாம் ஆதரித்துக் கொண்டிருக்கிற, இன்னொரு புறம் எதிர்த்துக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழிசை என்ன சொல்ல வேண்டியிருக்கிறார்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக அரசாங்கத்துடைய நடவடிக்கையை விமர்சிக்கிறாரா? மாறாக சொல்றாங்க ஜீரோ. என்ன ஜீரோ? அவாலா மோசடியிலே ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சி, கார்கில் போரிலே சவப்பெட்டியிலே ஊழலிலே ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு நாடு முழுவதும் நான் குறிப்பிட்டதை போல கனிம வளம், அந்த கனிம வளத்திலே தமிழகத்திலே இன்றைக்கு என்ன நிலை? சகாயத்தினுடைய அறிக்கை பின்னர் ஏற்பட்டிருக்கிற சம்பவங்களிலே வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் குங்காவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த தேர்தலிலே விரும்புகிறோம். குமாரசாமியாக 1-1-11 2 ஓட்ட 11 1-1-2 ஒரு பொய்யான கணக்கை சொல்லி தீர்ப்பு கொடுத்த மாதிரி தமிழக மக்கள் சட்டமன்ற தேர்தலிலே வாக்களித்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு கிரைனைட் ஊரிலே அந்த பழனியப்பனை விடுதலை செய்கிற ஒரு தரங்கட்ட நீதிபதி கூட தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார். இன்றைக்கு ஜனநாயக எண்ணம் கொண்ட இயக்கம் மக்கள் நல கூட்டணி உட்பட எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பின்னர் இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டுமா? 40 ஆண்டு காலம் தொடர்ந்து தமிழகத்திலே நடைபெற்ற கிரைனைட் ஊழலுக்கு உடந்தையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பதில் பேசியிருக்கிறதா? எனவேதான் சொல்லுகிறோம், மக்கள் நல கூட்டணி இன்றைக்கு 5 கட்ட பிரச்சாரத்தை நடத்தி முடிக்கிற போது லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு மாற்றத்தை விரும்புகிறார். அந்த மாற்றத்தோடு தான் இன்றைக்கு தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இணைந்திருக்கிறார் என்று பெருமையோடு சொல்லுகிறோம். ஊழலுக்கு எதிரான இயக்கம் மட்டுமல்ல, மேற்கு வங்கத்திலே 33 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பிலே இருந்தோம். விரல் வெட்டி சொன்னதுண்டா? கேரள மாநிலத்திலே தொடர்ந்து ஆட்சி பொறுப்பிலே மாறுதல் மட்டுமல்ல, இன்றைக்கும் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிற சூழலிலே இடதுசாரிகள் இன்றைக்கு வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறோமே. ஊழல் கை சாட்டியிருக்கிறீர்களா? நடந்திருக்கிறதா? திரிபுர மாநிலத்திலே தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறோம். நிரூபன் சக்கரவர்த்தி உள்பட முதலமைச்சராக இருந்து 10 ஆண்டு காலம் பின்னர் வருகிற போது தான் உடுத்திய உடையும் சமைத்த பண்டமும் படித்த புத்தகத்தோடு வந்த வரலாற்றை பத்திரிகை எல்லாம் எழுதிய வரலாறு அல்லவா மார்க்சிஸ்டுகள்? எனவேதான் இந்திய நாட்டில் ஊழலுக்கு எதிராக மட்டுமல்ல, உலகமயம், தாராளமயம், தனியார் மயம், அந்த பின்னணியிலே இன்றைக்கு விசைத்தறி நலிந்து கிடக்கிறது. விவசாயத்தில் 3 லட்சம் பேர் தற்கொலை பாதையிலே சென்று கொண்டிருப்பது மட்டுமல்ல, தமிழகத்திலே கடனுக்காக டிராக்டர் ஜப்தி செய்து ஒரு அடாவடித்தனமான தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய நடவடிக்கை. அதே போல விஜயம் அல்லையா, இன்றைக்கு பிளைட்ல போற உரிமை இருக்கு.
வராக்கடனா கணக்கு சொல்லிட்டு அந்த கடனை கைப்பற்றுவதற்கு திராணி இல்லாத கடந்த கால காங்கிரஸ் கட்சியும் தான், இன்றைய மோடி அரசும் தான். அதே போலத்தான் தமிழகத்திலேயும் இன்றைக்கு வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது விவசாயிகளை, விசைத்தறி தொழிலாளிகளை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நகர்ப்புறத்திலே இருக்கிற சிறு நடுத்தர தொழில் பாதுகாக்கப்படும் என்று மக்கள் நல கூட்டணி முன்வைத்திருக்கிறது. தங்க கடை வச்சிருக்கவன் தற்கொலை, திருப்பூர்ல பனியன் கம்பெனி வச்சிருக்கிறவன் தற்கொலை, வேலைக்கு போற தொழிலாளியும் தற்கொலை. யோசித்து பாருங்கள். மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற நாம் குங்கா போன்ற தீர்ப்பை தமிழக மக்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு விலைவாசி உயர்வு காங்கிரஸ் கட்சியானாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியானாலும் சரி, ஆண்டு கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவரம் பருப்பு ஒரு கிலோ 140 ரூபா, உளுந்து பருப்பு ஒரு கிலோ 150 ரூபாய், பைத்தம் பருப்பு ஒரு கிலோ 90 ரூபாய். வாக்காள பெருமக்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கக்கூடிய நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கக்கூடிய நண்பர்களே, சிந்தித்து பாருங்கள். மக்கள் நல கூட்டணி அதிகாரத்தை உங்களாலும் நாங்கள் பெறுவோம் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். அதிமுகவில் இருக்கிற கோடான கோடி உழைப்பாளி மக்கள் என்ன கூலி வாங்குற? திமுக கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாய தொழிலாளர்களுடைய கோலப்பன் குழு பரிந்துரை அமுலாக்க திராணி இருந்ததா? கிராமப்புறத்தினுடைய உழைப்பாளிக்கு இன்னைக்கு என்ன கூலி? 180 ரூபாய் சட்ட கூலி. அது கிடைக்குதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கப்படுகிறதா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே கொடுக்கப்பட்டதா? இன்றைக்கு பெருமையோடு மக்கள் நல கூட்டணி தேர்தல் அறிக்கையிலே செயல் திட்டத்திலே சொல்லுகிறோம், எங்களுடைய ஆட்சி அதிகாரம் உங்களால், உங்களுக்கென்று மாதம் குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் என்பது போண்டா போடுற தொழிலாளி, டீ போடுற தொழிலாளி, புரோட்டா போடுற தொழிலாளி, பொட்டி கடையில் இருக்கிற தொழிலாளி, கடகண்ணியில, ஜவுளி கடையில, பாத்திர கடையில, நகை கடையில அணிதிரட்டப்படாத கோடிக்கணக்கான தொழிலாளிகள். இந்த தொழிலாளிகளுக்கு வாழ்க்கை உத்தரவாதம், வேலை உத்தரவாதம், கூலி உத்தரவாதம் என்பதில் 15,000 ரூபாய் எங்களுடைய செயல் திட்டத்திலே முன்வைத்திருக்கிறோம். தோழர்களே, நண்பர்களே, எனவேதான் இந்த மக்கள் நல கூட்டணியும் தேமுதிக வருகிற மே 16ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களே, உங்களுடைய தீர்ப்பு குங்காவினுடைய தீர்ப்பு, குங்காவை போல ஒரு சரியான தீர்ப்பை உலக வரலாற்றில் தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்று இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிற வெற்றி கனியை பறிப்பதில் உங்களுடைய பங்கு, வாக்காளருடைய பங்கு, நேர்மையான சின்னமான மக்கள் நல கூட்டணியினுடைய சின்னங்களுக்கு 234 தொகுதியிலும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நல்ல தீர்ப்பாக. மாவட்ட செயலாளர் முத்துசாமி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஈரோடு மாவட்ட செயலாளர் திருநாவுக்கரசு அவர்களே, மாரிமுத்து அவர்களே, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் துரைராஜ் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஈரோடு ஒன்றியத்தினுடைய செயலாளர் என் முருகன் அவர்களே, ஈரோடு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செயலாளர் பாஸ்கரன் அவர்களே, விடுதலை சிறுத்தை அவர்களே, அன்பிற்கினிய தோழமை கட்சியினுடைய பல்வேறு அமைப்புகளுடைய நிர்வாகிகளே, அன்பிற்கினிய நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி ஈரோடு நகரத்தினுடைய மைய பகுதியிலே நடைபெறப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று. நம்முடைய ஈரோடு நகரத்தில் மாரியம்மன் பண்டிகை நடைபெறுகிற காரணத்தினால், காவல்துறை அதற்கு அனுமதிக்காத காரணத்தினால், இடம் சிறிதாக இருந்தாலும் வெள்ளம் போல் மக்கள் திரளுகிற வகையிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அன்பிற்கினிய நண்பர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. தலைமை பொறுப்பை ஏற்கிற யார் முதலமைச்சர், ஆளுகிற முதல்வரை மாற்றுவது என்பதல்ல அரசியல் மாற்றம். எனக்கு முன்னாலே பேசிய அனைத்து தோழர்களும் தமிழகத்தினுடைய அவல நிலையை உங்களிடத்தில் எடுத்து வைத்தார்கள். ஈரோடு மாநகரம் காவிரியினுடைய தலையிலே அமர்ந்திருக்கிற நகரம். ஆனால் ஈரோடு நகரத்திலே குடிப்பதற்காக தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக காவிரியில் இருந்து தண்ணீரை பெற்று நம்மாலே குடிப்பதற்கான சூழல் இன்றைக்கு இல்லை. ஊராட்சி கோட்டையில் இருந்து தண்ணீரை எடுத்து வந்துதான் ஈரோட்டிற்கு தண்ணீர் தர வேண்டும் என்கிற அவலநிலை இருக்கிறதே. இதற்கு யார் காரணம்? தயவுசெய்து என்னை பாருங்கள். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஆறுகளும் இன்றைக்கு வறண்டு போய் கிடக்கிற சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். மணல் கொள்ளைதான் அதற்கு காரணம். அதேபோல தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் என்பது ஊழல் நிறைந்த ஒரு அமைப்பாக மாறிவிட்ட காரணத்தினால் ஊழலற்ற ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்காகத்தான் அரசியல் மாற்றம் என்று நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் அமைந்திருக்கிற இந்த கூட்டணியை பார்த்தாலே அதை புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு தினந்தோறும் நாம் பத்திரிகையிலே பார்க்கிறோம், இந்த தலைவர் இந்த கூட்டணிக்கு வருவாரா என்று காத்துக் கொண்டிருக்கிற நிலைமையிலே பல பெரிய கட்சிகள் எல்லாம், சொல்லப்படுகிற கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. முன்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அவர்கள் இன்னின்னாரை நாங்கள் கட்சியிலே கூட்டணியிலே சேர்த்துக் கொள்வோம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு விலை கூறி விற்பனைக்கு செய்வது போல எங்களிடத்திலே வாருங்கள் என்று கூவி அழைக்கிற நிலைமை, அவல நிலைமை இன்றைக்கு அந்த கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு யாரோடும் கூட்டணி சேர முடியாத காங்கிரஸ் கட்சி கூட்டணி சேர்ந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டால் யார் அதோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் என்றே சொல்ல தெரியாத அளவிற்கு இருக்கிற அமைப்புகள் எல்லாம் நாங்கள் தான் கூட்டணி கட்சிகள் என்று பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாக்கு வங்கி இல்லாத கட்சிகள், சிறிய கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், வாக்கு வங்கி இல்லாத கட்சிகள். ஆனால் நாங்கள் கூட்டணி என்று அமைக்கிற போதே ஒன்றை சொன்னோம், தமிழகத்திலே ஊழலில் ஆட்பட்டவர்களை நாங்கள் எங்களுடைய கூட்டணியிலே சேர்த்துக் கொள்ள மாட்டோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி, பிஜேபி, இங்க இருக்கிற ஜாதிய கட்சியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் எங்களுடைய கூட்டணியில் நாங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிற துணிவை பெற்றிருக்கிற ஒரு அமைப்பாகத்தான் மக்கள் நல கூட்டணி அமைந்தது. இன்றைக்கு குவி குவி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லியிலிருந்து நாளை ஒருவர் வரப்போகிறார். நாளைக்கு இந்த கூட்டணியுடைய தொகுதிகள் முடியிடும் என்று சொல்லுகிற சூழலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டும் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டால் தினந்தோறும் செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுவதற்கு முன்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பல மாவட்ட செயலாளர்களை இழுத்துச் சென்றார்கள். அவர்களோடு கூட்டணி சேரவில்லை என்று சொன்னால் அந்த கட்சியிலே இருக்கிற நிர்வாகிகளை இழுத்துச் செல்கிற அந்த கபட நாடகத்தை தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திக் கொண்டிருக்கிறது. அவர்களோடு யாரும் கூட்டணி சேர்வதற்கு தயாராக இல்லை. இப்பொழுது தேமுதிகவில் இருந்து காத்துக் கொண்டிருந்தார்கள், கேப்டன் வருவார் என்று வெளிமேல் வெளியிட்டு காத்துக் கொண்டிருந்தார்கள், பழம் நழுவி பாழி விழுமெல்லாம் காத்துக் கொண்டிருந்தார்கள். பழம் நழுவி தேனில் விழுந்து விட்ட காரணத்தினாலே இன்றைக்கு அதிலே இருக்கிற நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அழைத்துச் செல்கிற நிர்வாகிகளிடத்திலே மக்கள் இல்லை. எடுத்துச் சொல்லுகிற லட்சியம், கொள்கையிலே தான் மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மற்றவர்கள் அல்ல. எதற்காக இந்த இயக்கம் நடத்துகிறதோ, நடைபோடுகிறதோ அதை நம்பித்தான் மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள்.
நம்முடைய கூட்டணியை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் பத்திரிகைகள் எல்லாம் மதிப்பீடு சொன்னார்கள், கணிப்பு வெளியிட்டார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணியும் கூட்டணியாக அமைகிற இந்த சூழலில் இந்த கூட்டணி அறிவிப்பு வெளிவருகிற வகையில் கருத்து கணிப்பு வெளிவிட்ட நேரத்தில் மக்கள் நல கூட்டணிக்கு 14% வாக்குகள் என்று வெளியிட்டார்கள். இன்றைக்கு கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சி பொறுப்பிலே அமரும் என்று சொல்லுகிற செய்தியை இன்றைக்கு அந்த கருத்து கணிப்பு சொல்லுகிறது என்று சொன்னால் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்கிற அணியாக இந்த அணி அமைந்திருக்கிறது. ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல அந்த அணியிலே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிற முயற்சி, அவர்களோடு கூட்டணி சேருவதற்கு எந்த கட்சியும் தயார் இல்லை. இந்த கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் என்று சொல்லுகிற துணிவு மிக்க கூட்டணியாக நம்முடைய கூட்டணி அமைந்திருக்கிறது. எதற்காக? ஊழல் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும், மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கிற ஒரு நிலைமை உருவாக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் கமிஷன் என்று சொல்கிறார்களே, அதை ஒழித்திடுகிற ஒரு நேர்மையான ஒரு அரசியலை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அமைந்திருக்கிற கூட்டணி இது. மக்களில் அக்கறை கொண்டிருக்கிற கூட்டணி. இன்றைக்கும் நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்ததற்காக போராடி கொண்டிருக்கிறோம். எதிர்வருகிற 5ஆம் தேதி என்று விவசாயிகளுடைய கடன்களை வசூலிப்பதற்காக இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிற பல்வேறு அராஜக போக்கை கண்டித்து, ஜப்தி நடவடிக்கையை கண்டித்து கடந்த ஒரு வார காலத்தில் 3 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். விவசாய சங்கத்தினுடைய சார்பாக ரயில் நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்களை சந்தித்துவிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் அவர்களை அவருடைய அலுவலகத்திலே போய் விவசாயிகள் சந்தித்தார்கள். நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். 5ஆம் தேதி என்று ஈரோட்டில் நீலகிரி அரங்கத்திற்கு எதிரிலே ஒன்று இணைந்து கூடி ஈரோடு ரயில் நிலையத்தை நோக்கி சென்று மறியலிலே விவசாயிகள் ஈடுபட இருக்கிறார்கள். அவர்களுக்கு மக்கள் நல கூட்டணியும் சரி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தோழர்களும் ஆதரவு தருகிற வகையில் நீங்கள் அங்கே வருகை தர வேண்டும் என்று நான் உங்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீண்ட நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அமைந்திருக்கிற இந்த கூட்டணி என்பது ஆட்சியில் இருக்கிற தலைமையை மாற்றுவதற்காக அல்ல, அரசியலிலே ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே உருவாக்குவதற்காக, ஊழலற்ற, மது அற்ற, நேர்மையான நிர்வாகத்தை கொண்ட நல்லவர்களை தலைமைப்பிடத்திலே அமர்த்துவதற்காக அமைந்திருக்கிற கூட்டணி. ஆதரவு தாருங்கள் என்று கேட்ட வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் எதிர்க்கட்சி கொறடாவும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான பாசத்திற்குரிய அண்ணன் வி.சி. சந்திரகுமார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே,
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை விளக்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் தலைவராக இருந்த புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை உங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு மக்கள் நல கூட்டணியோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் இணைந்திருக்கிறது என்று அறிவித்து எங்கள் தலைவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் புரட்சி கலைஞர் கேப்டன் தான் என்பதை உறுதிப்படுத்தி இங்கே புரட்சி கலைஞருடைய துணைவியாராக வருகின்ற எங்கள் மரியாதைக்குரிய அண்ணி அவர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற தலைமையேற்று நடத்துகின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அன்பு சகோதரர் இமயம் சிவக்குமார் அவர்களே, தம்பி செந்தில்குமார் அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் துரைராஜ் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மண்டல அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் என் விநாயகமூர்த்தி அவர்களே, ஈரோடு மாவட்டத்தினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் அண்ணன் முத்துசாமி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர் அண்ணன் மாரிமுத்து அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்களே, ஈரோடு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மதிமுக முருகன் அவர்களே, எங்களுடைய ஈரோடு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் முத்து மேஸ்திரி அவர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஈரோடு தெற்கு மாவட்ட கழகத்துடைய அவைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன் சேர்மன் அவர்களே, பொருளாளர் நமச்சிவாயம் அவர்களே, அதேபோல வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய அவைத் தலைவர் அவர்களே, பொருளாளர் சாந்தப்பன் அவர்களே, இரண்டு மாவட்டங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர்களே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, ஒன்றிய செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளே, தோழமை கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளே, இவர்களுக்கெல்லாம் மேலாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை தமிழகத்தில் முதலமைச்சராக அமர வைக்காமல் ஓய மாட்டோம் என்று இங்கே மேடைக்கு எதிரிலே அமர்ந்திருக்கின்ற புரட்சி கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்கிறேன், இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 110 விதியிலே படித்தால் எங்க அம்மா படித்தார், செருப்பு கொடுத்தால் எங்க அம்மா கொடுத்தார், ஆடு கொடுத்தால் எங்க அம்மா கொடுத்தார், ஓடாத கிரைண்டர் ஃபேன் மிக்ஸ் கொடுத்தால் எங்க அம்மா கொடுத்தார். இதைத்தானே எங்களுடைய அண்ணி அவர்கள் சேலத்திலே பேசினார். எல்லாவற்றுக்கும் உரிமை கொண்டாடுகின்ற ஜெயலலிதா தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற அக்கிரமங்களுக்கும் அராஜகங்களுக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கும் ஜெயலலிதா தானே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய அண்ணி அவர்கள் கேட்டதிலே என்ன தவறு? அதற்காக நீங்கள் சென்று அங்கே இருக்கின்ற அவர் தங்கியிருக்கின்ற இடத்திலே முற்றுகையிடுவீர்களா? நான் கேட்கிறேன் பெரியோர்களே, இப்படிப்பட்ட அராஜக ஆட்சியை தமிழகத்திலே இருந்து விரட்டுவதற்காகத்தான் எங்கள் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தனித்து போட்டியிடுகிறேன் என்று சொன்ன பிறகு கூட இன்றைக்கு மக்கள் நல கூட்டணியோடு கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஜெயலலிதாவை தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பிலிருந்து மட்டுமல்ல தமிழகத்திலிருந்து விரட்டுவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். நான் கேட்கிறேன், உங்கள் அம்மா ஜெயலலிதா இங்கே வந்து பிரச்சாரம் செய்ய மாட்டாரா? உங்கள் அம்மா ஜெயலலிதாவை முற்றுகையிடுவதற்கு எங்களுக்கு எவ்வளவு நேரமாகும் பார்த்து விடுவோமா? இதற்கெல்லாம் அஞ்சுகின்றவர்கள் தேமுதிக காரர்கள் அல்ல,
உங்களுக்கெல்லாம் ஒன்றே நினைவுபடுத்துகிறேன். இதே போன்று சட்டமன்ற உறுப்பினராக நான் பொறுப்பேற்று இங்கே இருந்த பொழுது அதிமுகவை சார்ந்தவர்கள் வேண்டுமென்றே ஒரு மகளிரை சார்ந்தவர்களை ஒரு 10 பேர் நான் வீட்டிலே இல்லாமல் சென்னையிலே இருக்கின்ற பொழுது எனது வீட்டுக்கு அனுப்பினார்கள். அன்றைக்கு கூப்பிட்டு அதற்கு சம்பந்தப்பட்டவரிடத்திலே எச்சரித்தேன், இது முதலும் கடைசியுமாக இருக்கட்டும். எந்த பகுதியில் இருந்து வந்தார்கள் அந்த தாய்மார்கள், அந்த இடத்திற்கு நேரிலே சென்றேன். அவர்களால் என்னிடத்தில் பேசுவதற்கு கூட முடியவில்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், தேமுதிகவை சார்ந்த நான் மட்டுமல்ல, கடைக்கோடியிலே இருக்கின்ற தொண்டன் கூட என் தலைவனுக்காகத்தான் இருக்கிறானே ஒழிய வேறு யாருக்காகவும் இல்லை. தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போன்ற அராஜகங்களையும் அக்கிரமங்களையும் பேசுகின்ற தலைவர்களை நோக்கி நீங்கள் உங்களுடைய பிரச்சார யுகத்திலே மேடை போட்டு நீயும் பேசு, எங்க அண்ணி என்ன பேசுறாங்களோ அதே இடத்துல நீ போய் பேசு. எங்களை பற்றி குற்றம் சொல்ல முடியுமா? என் தலைவரை பற்றி குற்றம் சொல்ல முடியுமா? முடியாது. அதற்கு கையாளாகாமல் நீங்கள் உங்களுடைய சுயலாபத்திற்காக, அரசியலுக்காக அங்கே தங்கி இருக்கின்ற இடத்திலே வந்து இது போன்ற ஈனச் செயல்களிலே, இழிவான செயலிலே ஈடுபடுவதை அண்ணா திமுகவினர் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது கூட சொல்கிறார்கள், ஈரோட்டிலே எம்எல்ஏ அவர்களை பார்க்க முடியவில்லை. நான் கேட்கிறேன், எந்த இடத்திலே நீங்கள் வந்து என்னை பார்க்க வந்தீர்கள், என்னை பார்க்க முடியவில்லை என்பது மட்டும் அதிமுகவை சார்ந்த நண்பர்கள் சொல்லட்டும். ஏன்னா ஈரோடு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே அவர்கள் நண்பராகத்தான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், கடந்த தேர்தலிலே அவர்கள் எல்லாம் எனக்காக வாக்கு கேட்டவர்கள். இந்த தொகுதியில, ஈரோடு கிழக்கு தொகுதியிலே, இங்கு மேடையில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் அனைவரும், அண்ணன் துரைராஜாக இருக்கட்டும், அண்ணன் ஸ்டாலின் குணசேகரனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம், அதே போல மாவட்ட செயலாளர்கள், சிபிஎம் மாவட்ட செயலாளர்கள், எங்களுக்கெல்லாம் கடந்த தேர்தலிலே எங்களோடு தோள் நின்று எங்களுக்காக உழைத்தவர்கள். ஆனா அன்றைக்கு அதிமுகவிலே பொறுப்பில் இருந்தவர்கள் எங்களுடைய மாவட்ட செயலாளர் இந்த தொகுதியில் இருக்கிறார், நாங்கள் எப்படி உங்களுக்கு வேலை செய்ய முடியும்? நான் சொல்ல வேண்டாம், இங்கே எனக்காக பணியாற்றிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை கேட்டு பாருங்கள், யாருமே வேலை கூட செய்யவில்லை. அதை விட ஒரு கொடுமை, இந்த கட்சி அதிமுகவோடு நாங்கள் தேமுதிக கூட்டணி அமைத்த போது ஈரோடு கிழக்கு தொகுதி உனக்கு இல்லை என்று சொல்லி வேறொரு வேட்பாளராக அறிவித்தார். அன்றைக்கே தேமுதிகவிற்கும் அதிமுகவுக்கும் இங்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில முட்டல் துவங்கிவிட்டது. அன்றிலே இருந்து இன்று வரைக்கும் அதனுடைய எதிரொலி என்றைக்கு அதிமுகவிற்கு இல்லாமல் மீண்டும் என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் தேமுதிகவிலே என் தம்பி சந்திரகுமாருக்கு இந்த தொகுதியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்தாரோ, அன்றிலே இருந்து இந்த அதிமுக முடிவெடுத்து விட்டார்கள். தேமுதிகவை ஈரோடு கிழக்கு தொகுதியிலே வளரவிடக் கூடாது. அவர்களுக்கு ஒரே ஒரு அசைன்மெண்ட், ஒரே ஒரு வேலை தான், தேமுதிக ஈரோட்டில் வளரவிடக் கூடாது. முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 5 ஆண்டு காலத்தில் 10 கோடி ரூபாய், ஒரு ரூபாயை எடுக்கவில்லை. ஈரோட்டிலே இருக்கின்ற எந்த கான்ட்ராக்ட்காரர் வேணாலும் நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க, ஒப்பந்ததாரர்கள், மாநகராட்சி ஒப்பந்ததாரர்களை நீங்க யார் வேணாலும் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, யாராவது ஒருவர் எனக்கு 1 ரூபாய் கமிஷனாக கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் சொல்கின்றதற்கு கட்டுப்பட தயாராக இருக்கிறேன். ஏன்னா அங்கே கான்ட்ராக்ட் எடுப்பவரை கூட அங்கே என்ன சொல்கிறார்கள், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், தேமுதிக எம்எல்ஏ கான்ட்ராக்ட் எடுக்கிறியா, இங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு உங்க கதை. யார் எடுக்க வருவா? எத்தனை பேர் பயந்து ஓடினார்கள். ஆனா அதையும் மீறி எனக்கு ஒரு சில அதிகாரிகள், அங்கே இருந்த நேர்மையான அதிகாரிகள் எனக்கு ஆதரவு கொடுத்ததால இன்றைக்கு எனக்கு ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் நிதியை இன்றைக்கு ஈரோடு கிழக்கு சவால் விடுகிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதியிலே சவால் விடுகிறேன். இதற்கு முன்பு அதிமுக திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார்கள். யாராவது ஒருவர் இந்த தொகுதியிலே நான் செய்த அளவிற்கு இந்த கிழக்கு தொகுதியிலே அவர்களாலே பணி செய்திருக்கிறார் என்று பட்டியலிட முடியுமா? நான் நேருக்கு நேர் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன். இந்த தொகுதி எம்எல்ஏ கடந்த ஆட்சியை கூட விடுவிடுங்கள், இந்த ஆட்சியிலே பேசுகிறேன். இந்த தொகுதி முன்னாள் அமைச்சராக இருந்தவர், பிடபிள்யூடி மினிஸ்டர், பொதுப்பணித்துறை அமைச்சருடைய கேவிஆருடைய தொகுதி. நான் கேட்கிறேன், இந்த தொகுதிக்கு கேவிஆர் எத்தனை முறைங்க வந்தாரு? அங்கே இருக்கின்ற அலுவலகத்தில் போய் அவரை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் கூட உதவியாளரை பார்க்க முடியுமா? என் அலுவலகத்தில் இருக்கிறார் உதவியாளர். 24 மணி நேரத்தில் காலையில 10 மணிக்கு வந்தா இரவு 8 மணி 9 மணி வரைக்கும் என் அலுவலகத்தில் என்னோட உதவியாளர் இருக்கிறார். இதை விட ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நிறைய பேர் ஈரோடு ஜிஹெச் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பத்தி பேசிட்டு ஜிஹெச்சுக்கு போகணும்னு வருவாங்க. இதோ இங்கே அமர்ந்திருக்கிறார் எங்கள் அண்ணன் பொன் சேர்மன் அவர்கள். போன் அடிச்சா அடுத்த நிமிடம் எங்க இருந்தாலும் சரி நேரடியா அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் சூப்பரண்டு இல்லைன்னா டீனு
அல்லது டைரக்டரை பார்த்து இந்த மாதிரி எம்எல்ஏ அனுப்பிச்சாருங்க, இவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிடம் நேரிலே சென்று மருத்துவ வசதியை செய்து கொடுத்தது எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. பள்ளிக்கூடம் எல்லாரும் சீட்டு கேட்டு எல்லாத்திலையும் போவீங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு வந்தா இங்க இருக்கின்றார் என் அன்பு தம்பி செந்தில், அடுத்த ஈரோட்டில் எந்த பள்ளிக்கூடம் சரி நேரா போய் எம்எல்ஏ சொல்லி அனுப்பிச்சாருங்க, ஸ்கூல்ல இந்த பையன் நல்லா படிக்கிற பையன் பண்ணி கொடுங்க. அதே போல ஈரோட்டில் தாலுகா ஆபீஸ்ல ஒரு பிரச்சனையா அல்லது ஏதாவது நமக்கு ரேஷன் கார்டு வரல அல்லது ஒரு ஜாதி சான்றிதழ் வரல, அது மாதிரி விஷயமா அடுத்த நொடியே அங்கே மகேஷ் போய் அங்க நிப்பா. அப்படி கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு பிரச்சனையா என்னுடைய பகுதி செயலாளர் நயனாமலை போய் நிப்பார். இப்படி ஒரு அரசாங்கம் எப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் நியமித்திருக்கிறதோ அது போன்று ஒவ்வொரு இடத்திற்கும் எங்களுடைய ஆட்கள் நேரடியாக சென்று மக்களுக்காக பணியாற்றிய ஒரே கட்சி தேமுதிக என்பதிலே நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். சொல்ல முடியுமா? யாராவது ஒரு அண்ணா திமுக காரர் நேரில் வந்து ஜிஹெச்ல வந்து எனக்காக வைத்தியம் பார்த்தாரு சொல்லுங்க பார்ப்போம். அல்ல ஒரு ஆர்டி ஆபீஸ்ல 5 பைசா காசு வாங்காம உங்ககிட்ட ஆர்டி ஆபீஸ்லயோ அல்லது தாலுகா ஆபீஸ்லயோ வந்து எங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்தாரு சொல்ல முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட மக்களுக்கான நலனிலே இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் இந்த தொகுதி எம்எல்ஏவா இருக்கிற நான் இருக்கிறேன்னா அதற்கு காரணம் என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் எங்களுக்கு காட்டிய வழிகள். இன்னைக்கு 2 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணீங்க. ஒரு நாளா 2 நாளா 2 வருடங்க. தமிழ்நாடு அரசியல் சரித்திரத்தில் 2 அதாவது தமிழ்நாடுடைய சட்டமன்ற சரித்திரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சரித்திரத்தில் 2 ஆண்டு காலம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை சஸ்பெண்ட் செய்து சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய முடியாமல், இங்கே இருக்கின்ற எம்எல்ஏ அலுவலகத்துக்குள்ளே நுழைய முடியாமல், இன்னும் கொடுமை பஸ்ல ஏறி நான் போக முடியாது. சட்டமன்ற உறுப்பினருக்கான சலுகைகள் பறிக்கப்பட்ட ஒரு அவலநிலையை சந்தித்தவன் இந்த சந்திரகுமார் என்பதை மறந்துவிடக் கூடாது. 3 வருஷத்துல என்னால என்ன முடியுமோ அத்தனை செஞ்சிருக்கேன். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், எங்கள் அண்ணி அவர்களுடைய முன்னாலே சொல்கிறேன், என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய அனுமதியோடு இதே ஈரோடு கிழக்கு தொகுதியிலே இந்த சட்டமன்ற தேர்தலிலே நான் போட்டியிடத்தான் போகிறேன். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. என் தலைவர் அனுமதி கொடுத்தால் இந்த தொகுதியில போட்டிடுவேன். உன்னை கேட்டா எம்எல்ஏ வரதில்லை. யார் சொல்றா? நான் கேட்கிறேன், எங்கள் தொகுதி மக்கள் சொல்லட்டும். அல்லது இவ்வளவு தூரம் எங்க நீ ஈரோட்டில் இருக்கிற கிழக்கு தொகுதியில் இருக்கிற அத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போங்க, எந்த குழந்தையாவது எம்எல்ஏ தெரியாதுன்னு சொல்லிட்டுங்க பாப்போம். இதே மேற்கு தொகுதியில கேவிஆர் தெரியும் சொல்லிடுவாங்களா? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை போய் கேளுங்க, கேவிஆர் தெரியும் சொல்லுங்க பாப்போம். இதுவரைக்கும் இந்த தொகுதிக்குள்ள வந்திருக்காங்க பிடபிள்யூடி மினிஸ்டர், பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தாரு. இங்க சூரம்பட்டி அணைக்கட்டுல இருந்து காவிரி ஆற்று வரையில் இருக்கிற அந்த ஓடை பள்ளத்தை தூர்வாருங்கன்னு நான் கேட்டேன். வெறும் 48 கோடி கெஞ்சினேன். 6 மாதம் உங்களோட உறவோடு தானே இருந்தோம். மே மாசம் எலெக்ஷன் முடிஞ்சது. அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் நாங்கள் உங்களோட உறவோடு தானே இருந்தோம். என்ன நடந்தது? 48 கோடி ரூபாயை சாங்ஷன் பண்ணுங்கன்னு உங்க தொகுதியில 5 கிலோமீட்டர், என் தொகுதியில 5 கிலோமீட்டர் பயன்பெறணும் கேட்டேன். செஞ்சீங்களா? இந்த தொகுதியில் ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சரே இருந்து அந்த துறை சம்பந்தப்பட்ட வேலையை உங்களுக்கு செய்வதற்கு யோக்கியதை இல்லையே. அப்புறம் இனிமேல் நீங்க எப்படி இந்த தொகுதிக்குள்ள ஓட்டு கேட்டு வர போறீங்க? இல்ல எங்களை பார்த்து சொல்றீங்களா? தைரியமாக வருவேன். எவங்கிட்ட லஞ்சம் வாங்கல, ஊழல் செய்யல, கொள்ளையடிக்கல, ரவுடித்தனம் பண்ணல, மக்கள் மீது அன்பாக இருக்கிறோம். அதுக்காக நாங்க கோலை இல்ல. ஒரு கணத்திலே அடித்தால் மறுகணத்தை காண்பிக்க சொன்னது இயேசுபிரான். ஒருத்தன் அடிச்சானா திருப்பி 1 அடி அடிச்சா 2 அடி அடின்னு சொன்னது என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன். இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பொதுமக்களை ஒட்டுமொத்தமாக மக்களையே ஒரு எம்எல்ஏ சந்திக்க முடியாத அளவிற்கு தடுத்தது இந்த அதிமுக ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது பெரியவர்களே. அதோடு மட்டுமா நான் கேட்கிறேன், பத்திரிகை நண்பர்களா இருக்காங்க, பத்திரிகை நண்பர்கள் போன் அடிச்சா அடுத்த நிமிஷம் எடுக்கிறவன் நான் தாங்க. இன்னைக்கு காலையில கூட மாலை மலர்ல இருந்து எனக்கு அண்ணன் முத்துராஜனை கூப்பிட்டார். நான் காலையில மருத்துவமனையில் ஒரு வேலையா இருந்ததுனால போன் அட்டன் பண்ண முடியல. இது வரைக்கும் இன்னைக்கு கூப்பிட்டு எடுக்கலன்னா கூட அடுத்த நாள் காலையில பத்திரிகையாளர் சந்திப்பு, பத்திரிகையாளர் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே எம்எல்ஏ நான். பத்திரிகையாளர்கள் ஒரு உதாரணம். இது மாதிரி எனக்கு வரக்கூடிய அத்தனை அத்தனை கால்ஸ், எத்தனை பேர் யார் கூப்பிட்டாலும் சரி, எனக்கு அந்த நம்பரை பத்தினா எனக்கு தெரியாது. போன் மிஸ் கால் இருக்கா, அடுத்த நிமிடம் பேச முடியலன்னா கூட 24 மணி நேரம் கழித்து கூட திரும்ப கூப்பிட்டு இந்த காரி உங்க நம்பர் வந்திருக்கு, என்ன காரணம் கேட்கக்கூடிய எம்எல்ஏ அன்னைக்கு நான் ஒரே ஆள் தான். இல்லன்னு சொல்லு. எங்க அதிமுக நேத்து கவுன்சிலர் ஆகிறா, இன்னைக்கு ஸ்கார்பியோ கார்ல போறாங்க.
இன்னைக்கு வரைக்கும் நான் அதே 2 வீலர் தானே போயிட்டு இருக்கேன். அதிகபட்சம் எங்க மாவட்ட நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு மாருதி கார் வாங்கி கொடுத்து அதுல போயிட்டு இருக்கேன். இதுல வேற எப்ப போனாலும் காரை கண்ணாடி ஏத்திட்டு போறாரு. இதெல்லாம் ஒரு பேச்சாங்க? என்னையாவது கண்ணாடி ஏத்திட்டு போற எம்எல்ஏ பாக்குறீங்க? உங்களுடைய அமைச்சர்கள் இதுக்கு பக்கத்து தொகுதியில் இருக்கார் மொடக்குறிச்சி, அவர் தான் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார் கிட்டுசாமி. சவால் விடலாங்களா? கிட்டுசாமிக்கும் இங்க இருந்த கேவிஆருக்கு சவால் விடுகிறாருங்க. நான் 10 கோடி ரூபாய்க்கு என்னென்ன பணிகளை செய்திருக்கிறேன். மக்கள் நலப்பணி நீ கேட்டா நான் ரோட போட்ட சாக்கடை வச்சு நம்ப எத்தனை கட்டிடம் இந்த கிழக்கு தொகுதியில் உருவாக்கி இருக்கிறேன். எத்தனை போர்வெல் போடப்பட்டிருக்கிறது, எத்தனை ஆரோ வாட்டர் பிளான்ட் போட்டிருக்கேன். சவால் விட்டு பேச முடியும். ஒரே மேடையில் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். உங்களால முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அதிமுக ஆட்சியை இன்றைக்கு ஓட ஓட விரட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய நோக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏன் அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது? சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்துடைய நலன்களை புறக்கணித்து விட்டு முழுக்க சுயநலத்திற்காக தன்னுடைய சுய லாபத்திற்காக அரசியல் நடத்துகின்ற ஜெயலலிதா ஒழிக்கப்பட வேண்டும். நேற்று வரையிலும் நத்தம் விஸ்வநாதனையும் ஓபிஎஸ்ஸையும் சம்பாதிக்க விடும் சொல்லிட்டு இன்னைக்கு அவரிடத்தில் 30,000 கோடியை பிடுங்கி திரும்ப அவருடைய போயஸ் தோட்டத்தில் வைத்துக் கொண்டு இன்னைக்கு நீ ஏதோ உத்தமி போலவும் மிஸ்டர் கிளீனியமேட்டை இருக்கிறதை போலவும் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கேடுகட்ட முதலமைச்சர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார். உண்மையாகவே ரோசம் சூடு சொரணை இருந்தால் ஓபிஎஸ் நத்த விஸ்வநாதன் வெளியே வந்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுங்க. எங்க அம்மா சொல்லித்தாயா நான் செஞ்ச சொல்ல முடியுமா? இதுவரைக்கும் என்ன சொல்றேன்? எங்க அம்மா அனுமதியோட செஞ்சேன், எங்க அம்மா அனுமதியோட தான் இந்த திட்டத்தை சொல்றேன் சொன்னேன். அதே மாதிரி 30,000 கோடி எங்க அம்மா எங்கிட்ட இருந்து வாங்கினாங்க, எங்க 2 பேர்த்து இருந்து. அந்த 30,000 கோடியும் எங்க அம்மா சொல்லித்தான் நான் வச்சிருந்தேன்னு சொல்ல முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே. இப்படிப்பட்ட கேடுகட்ட அயோக்கிய அரசியலை இந்த தமிழ்நாட்டிலிருந்து விரட்டிவிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொல்லி நிச்சயம் முதலமைச்சர் ஆவார் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய மாற்றத்திற்கு எடுத்து சென்று கொண்டுள்ள பெரியார் பிறந்த மண்ணிற்கு வந்து பெருமை சேர்த்துள்ள கழகத்தினுடைய காவல் தெய்வம், எங்கள் குடும்பத்தினுடைய அன்னை, எங்கள் அந்நியார் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் விசி சந்திரகுமார் அவர்களுக்கும், மேடையிலே வீற்றிருக்கும் மாவட்ட செயலாளர் இமயம் சிவகுமார் அவர்களுக்கும், செந்தில்குமார் அவர்களுக்கும், மக்கள் நல கூட்டணியிலே நம்மோடு இணைந்திருக்கும் மதிமுகவை சேர்ந்த அண்ணன் எக்ஸ் எம்பி கணேசமூர்த்தி அவர்களுக்கும், அதே போல மதிமுகவை சேர்ந்த முருகன் அவர்களுக்கும், சிபிஎம் கட்சியை சேர்ந்த துரைராஜ் அவர்களுக்கும், மாரிமுத்து அவர்களுக்கும், முத்துசுவாமி அவர்களுக்கும், சிபிஐ கட்சியை சேர்ந்த திரு திருநாவுக்கரசு அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த என் விநாயகமூர்த்தி அவர்களுக்கும், பாஸ்கர் அவர்களுக்கும், அதே போல தேமுதிகவை சேர்ந்த முத்து மேஸ்திரி அவர்களுக்கும், இந்த விழாவிலே பங்கேற்க இங்கு வந்திருக்கும் பெரியோர்களுக்கும், தாய்க்குலங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், எங்கள் வீர மங்கையராம் தாய்க்குலங்களாகிய மகளிர் அணியை சேர்ந்தவர்களுக்கும், மேடையிலே வீற்றிருக்கும் கழக நிர்வாகிகளுக்கும், மக்கள் நல கூட்டணி சார்பாக இந்த விழாவிலே பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்குமே முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஈரோடு மாவட்டம் எத்தனையோ வாட்டி வந்தாச்சு கேப்டன் கூடயும், மக்களுக்காக மக்கள் பணி, பல பொதுக்கூட்டங்கள், எலெக்ஷன் டைம் எல்லாம். ஈரோடு என்றாலே பெரியார் அவர்கள் பிறந்த புண்ணிய பூமி. நம்ம மகளிர் அணியினர் கட்டியிருக்காங்களே சேலை, அந்த மஞ்சள் மகிமைய இந்த ஈரோடுல இருந்துதான் அதுல நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மஞ்சளுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மாவட்டம். அதே போல ஈரோடோட சிறப்புகளை நாம பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவு சிறப்பு மிகுந்த ஒரு மாவட்டம். விவசாயம் சிறந்திருக்கு, அதே போல நெசவும் இங்கு சிறந்திருக்கு. இங்க மாநகராட்சி எப்பொழுது உருவானது? ஈரோடுல இன்னைக்கு மாநகராட்சியில தேர்தல் விளக்க பொதுக்கூட்டத்திற்காக இங்க நான் வந்திருக்கேன். இந்த மாநகராட்சியினுடைய வரலாறு உங்களோட சின்னதா நான் பகிர்ந்துக்கணும். 1872ஆம் ஆண்டு இந்த மாநகராட்சி நிர்வாகப்பட்டது. இதை 2010 தான் ஈரோடு மாநகராட்சி என்று அறிவிக்கப்பட்டது. இங்க மொத்தம் 60 வார்டு இருக்கு, 4 ஜோன் இருக்கு. ஒரு ஜோனுக்கு 15 வார்டு இருக்கு. அதாவது சூரம்பட்டியில 15 வார்டு, காசிப்பாளையம்ல 15 வார்டு, அதே போல வீரப்பன் சத்திரம்ல 15 வார்டு, பெரிய சேமூர் அங்க 15 வார்டு. டோட்டலா இங்க ஈரோடு மாநகராட்சியில் 60 வார்டுகள். இங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர், கொள்கை பரப்பு செயலாளர், எதிர்கட்சி கொறடா என்று எல்லா சிறப்புகளுமே பெற்ற என் உடன்பிறவா சகோதரர் சந்திரகுமார் அவர்கள் பேசுறப்போ நான் அப்படியே அவரை வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவருடைய வார்த்தை ஒன்னொன்னுமே இன்னைக்கு எப்படி எனக்கு, அவர் பல மீட்டிங் பேசி நான் கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு அவரோட பேச்சில் ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா புரிஞ்சுச்சு. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த ஈரோடு தொகுதிக்கு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை என்னால் இந்த ஆளும் அதிமுக அராஜக ஆட்சியின் விளைவாக என்னால் மக்களுக்கு சரியாக செய்ய முடியவில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மட்டும் தெளிவாக அவர் பேச்சில புரிஞ்சது. அந்த வேகம், மக்களுக்காக நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலையே அப்படிங்கிற அந்த கோபம் அவர் பேச்சில தெரிஞ்சது. அதனாலதான் அவர் உட்கார்ந்த உடனே சொன்ன, ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதே ஈரோடு மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை போல 10 மடங்கு வாக்குறுதிகளை நிச்சயமாக அள்ளி வழங்கி ஈரோடு உங்க தொகுதியை எல்லா விதத்திலும் முன்னேற்ற வேண்டியது 2016 தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமையும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய குறைகள் அத்தனையுமே தீர்க்கப்படும் அப்படின்னு தான் நான் இப்ப சந்துருவிட்ட சொன்னேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு இங்க யாரா இருக்கட்டும், இங்க கட்சி எப்படி வளர்ச்சி அடைஞ்சதுன்றதை நான் ஒரு ஷார்ட்டா உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். கேப்டன் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஏன்னா நான் அவரை மேரேஜ் பண்ணது 1990. ஆனால் ரசிகர் மன்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடியே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இங்க அண்ணன் பிருந்தா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் மறக்கவே கிடையாது. அவரோட கூடையே இருந்து வளர்ந்தவர் தான் நமது சந்திரகுமார் அவர்கள். எப்பயுமே கேப்டன் என்கிட்ட பெருமையா சொல்ற ஒரு விஷயம், இன்னைக்கு என் கூட இருக்கிறாங்க பாரு, சந்திரகுமார், பார்த்தசாரதி, இளங்கோ, அனகை முருகேசன், எல் வெங்கடேசன், அதே போல அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் காமராஜ், ஜெயவேல், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் கேப்டன் கடகடன்னு சொல்வார். எல்லாருமே அந்த காலத்துல ட்ரவுசர் போட்ட காலத்துல இருந்து என்னுடைய உடன்பிறவா சகோதரர்களாகவே என்னோடு பயணித்தவர்கள் அப்படின்னு பெருமையா சொல்வார் என் கூட கேப்டன். இதை நான் எல்லா மீட்டிங்ல சொல்றேன்னு சொல்லி பெண்கள் என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. அண்ணி, நாங்களும் தான் தலைவருக்கு அப்ப இருந்து ரசிகர் மன்றத்தில் இருக்கோம், பாவாடை சட்டை போட்ட காலத்துல இருந்து நாங்களும் கேப்டனோட ரசிகர் தான் அப்படின்னு சொல்லி லேடிஸும் என்கிட்ட சொன்னாங்க. சோ அந்த அளவு இது இன்னைக்கு பாக்குறவங்களுக்கு ஒரு வித்தியாசமா தெரியும். 10 வருஷ கட்சி அப்படின்னு யாராவது இதை நினைச்சீங்கன்னா உங்களை வர மிகப்பெரிய முட்டாள் இங்க யாருமே கிடையாது. நான் ஏன் இதை சொல்றேன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரசிகர் மன்றமாக ஆரம்பிக்கப்பட்டு 2000 நமது ரசிகர் மன்றத்துக்காக ஒரு கொடி வழங்கப்பட்டு 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம்
என்று ஒரு கழகம் உருவாகி அதற்கு பிறகு 10 வருஷத்துல எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தோட இன்றைக்கு தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தியாக நமது தேமுதிக இருக்கிறது என்றால் இதற்கு காரணம் யார்? கேப்டனுடைய விடாமுயற்சி, அவருக்கு உறுதுணையாக இருக்கும் கோடிக்கணக்கான தொண்டர்களாகிய நீங்கள் தானே ஒழிய வேற யாரும் இல்லை என்பதை உறுதியா நான் இந்த நேரத்தில் பெருமையோட எல்லாருக்கும் சொல்லுவேன். அதனால நான் சொல்வேன், தேமுதிகவுக்கு இணை தேமுதிக மட்டும்தான். ஏன்னா இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இங்க இருக்கீங்க பாருங்க, எத்தனை ஆயிரம் பேர் இருக்கீங்க எனக்கு தெரியல. யாராவது இங்க ஒருத்தர் ஒரு 100 ரூபாய் காசு சாப்பாடு கொடுத்து வண்டி வச்சு புடவை கொடுத்து உங்களை யாராவது இங்க கூப்பிட்டு வந்தாங்களா? கிடையாது. கேப்டனுடைய அன்புக்கு பாசத்திற்கும் மக்கள் நல கூட்டணியினுடைய தொண்டர்களாகிய நீங்களும் இன்னைக்கு விசுவாசத்தோட வந்து பங்கேற்ற ஒரு கூட்டம். இது போல ஒரு கூட்டத்தை நான் வேணா சேலஞ்சா சொல்றேன். அது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், வேற எந்த கட்சியாவது இருக்கட்டும், தமிழ்நாட்டில் ஒரு 100 ரூபாய் காசு, நான் எல்லா இடத்துலையும் சொல்ற மாதிரி 100 பீரும் சோறும் கொடுக்காம இது போல ஒரு கூட்டத்தை எந்த கட்சியாவது கூட்ட முடியுமா என்ற கேள்வியை இந்த நேரத்தில் உறுதியா நான் கேட்கிறேன். எல்லாமே இன்னைக்கு காசு 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 இந்த மாதிரி ஆயிடுச்சு தலையெழுத்து. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அதுதான். இப்ப கூட சந்திரகுமார் என் கூட கார்ல பயணிக்கிறப்போ அவரோட மனவேதனை எனக்கு புரியுது. அண்ணி இங்க இருக்கு பாருங்க இந்த ரவுண்டானா, இதை தான் நான் வந்து நிறைவேற்றணும் மக்களுக்குன்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் நிறைவேற்றாமையே முடியாமையே போச்சு. இங்க இருக்குதுல ஆற்று பாலம், அந்த பாலத்தை முடிக்கணும்னு சொல்லி நான் வாக்குறுதி கொடுத்தேன். என்னால கடைசி வரைக்கும் நிறைவேற்றவே முடியல. இங்க இருக்குதே மருத்துவ கல்லூரி, அதை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணணும்னு சொன்னோம், அது முடியல. ஒவ்வொன்னா ஒரு இடம் கிராஸ் பண்றப்போ அவருடைய அந்த மன வேதனை என்னால ஒரு அண்ணியா மட்டும் இல்ல, ஒரு அன்னையாக அவருடைய உணர்வை என்னால 100% இன்னைக்கு புரிஞ்சு. நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். அதிமுகவை பார்த்து கேட்கறது, சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க எதற்காக வர்றாங்க? சும்மா உங்களுக்கு ஜால்ரா தட்டுறதுக்கும் உங்களுக்கு வந்து துதி பாடுறதுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும்னு ஜெயலலிதா நினைக்கிறாங்களா? ஒன்னும் புரியல நமக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அதிமுகவை திமுகவை திட்டணும், குறை சொல்லணும், அது மூலமா நம்ம கட்சியை வளர்க்கணும், அது மூலமா ஜெயிக்கணும்ன்ற அவசியம் என்றைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடையாது என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா தன்னுடைய தொகுதியில் அவரால் பணியாற்ற முடியாமல் தடுத்தது யார்? இந்த ஜெயலலிதாவின் அராஜக ஆட்சி. இதற்கு நிச்சயமாக 2016 தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுமே உறுதியா சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இன்னைக்கு ஈரோட்ல உங்க முன்னாடி நின்னு பேசுற அதிமுக திமுக எங்களுக்கு வேண்டாம், மாற்று அணிதான் இங்க இந்த வாட்டி ஆட்சிக்கு வரணும், நிச்சயமாக நல்லவர்களாக கூட்டணி சேர்ந்திருக்கும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி நிச்சயமாக இந்த வாட்டி ஆட்சியில வரணும் என்று ஒட்டுமொத்த மக்களும் விரும்பக்கூடிய ஒரு நிலைமையை என்னால் தமிழ்நாடு முழுக்க பார்க்க முடிகிறது. இங்க பாத்தீங்கன்னா கட்சியின் வளர்ச்சி அபரீதமாக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு லெவல்ல இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் தலைவரை மதிக்கக்கூடிய தூய தொண்டர்கள், தொண்டர்களை மதிக்கக்கூடிய தூய தலைவரை கொண்ட ஒரு கட்சி. அதே போல இன்னைக்கு நம்ம மக்கள் நல கூட்டணியை பத்தி சொல்லி ஆகணும். கேப்டன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சு 5 பேரும் ஒரே கரமாக இணைந்து, அதாவது அண்ணன் வைகோ அவர்கள், சகோதரர் திருமாவளவன் அவர்கள், சகோதரர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், சகோதரர் முத்தரசன் அவர்கள், அத்தனை பேருமே கேப்டன் என்ன சொல்றாங்க? எல்லாரும் பாண்டவர் அணி அப்படின்னு சொல்றாங்க. கேப்டன் யார்? தர்மர். வைகோ யார்? அர்ஜுனர். நம்ம அண்ணன் திருமாவளவன் யார்? பீமர். ஜி ராமகிருஷ்ணன் நகுலன். முத்தரசன் அவர்கள் சகாதேவர். இதுவரைக்கும் பாண்டவர் அணி தோர்த்ததாக வரலாறே கிடையாது என்பதை உறுதியாக வரப்போகும் தேர்தல் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை காணும் என்பதில் எங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. அதிமுக கூட்டணியை பத்தி நம்ம பத்திரிகை நண்பர்கள் மறந்துட்டாங்க, திமுக கூட்டணியை பத்தியும் மறந்துட்டாங்க.
தினம்தோறும் எதை பத்தி விவாதம்னா தேமுதிக மக்கள் நல கூட்டணி கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருக்குமா? ஏதாவது ஒரு விவாதம் இத பத்தி தான். அதனாலதான் நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்ற மாதிரி இங்கேயும் சொல்லிடுறேன், தேமுதிக மக்கள் நல கூட்டணியை ஷார்ட் டைம்ல கடைகோடி மக்கள் வரைக்கும் கொண்டு சேர்த்த அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் டிவி மீடியாக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒன்னு நீங்க திட்டுங்க, இல்ல கிண்டல் பண்ணுங்க, ஒன்னு வாழ்த்துங்க, இல்ல தூற்றுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தூற்றுவோர் தூற்றற்றும், போற்றுவோர் போற்றற்றும். ஆனால் இன்றைக்கு மக்கள் அத்தனை பேருமே தேமுதிக மக்கள் நல கூட்டணியை பத்தி தெளிவாக புரியக்கூடிய அளவு இன்னைக்கு கடைகோடி வரை கொண்டு சென்று சேர்த்தது நமது பத்திரிகை நண்பர்கள். அதனால இந்த கூட்டணி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கோட 5 தலைவர்களும் ஒரே கரமாக இணைஞ்சு இன்னைக்கு பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட சிலர் சொல்லியிருக்காங்க தேர்தல் வரைக்கும் தாங்காது. அவங்களுடைய மனக்குமுறல். இப்ப கூட மாநாடு நடத்துற அந்த பகுதிக்கு எல்லாரும் போய் மாநாடு திடலை பார்த்து எப்படி மாநாடு இங்க அமைக்கணும், எப்படி சிறப்பாக செய்யணும்னு சொல்லி 5 தலைவர்களுமே இன்னைக்கு மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க. சோ இந்த விரல்கள் எப்படி 5 இருக்கு ஒரு கையில, அது போல இந்த 5 விரல் போல ஒற்றுமையாக இணைந்து இன்றைக்கு 5 பேரும் ஒரே சக்தியாக திரண்டு ஆட்சி செய்த ஊழல் கட்சிகளான அதிமுக திமுக 2 கட்சிகளையும் தமிழகத்தை விட்டு அகற்றக்கூடிய அளவு சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி மாறி இருக்கிறது என்றால் என்னுடைய வார்த்தை மிகையில்ல. உறுதியாக இந்த கூட்டணி கடைசி வரைக்கும் பயணிக்கும், வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் யாருக்கும் தேவையில்லை என்பது உறுதியா இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இங்க மாநகராட்சி இருக்கு. சந்திரகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் 110 விதியின் கீழ் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த எந்த திட்டமும் மக்களுக்காக செய்யவில்லை என்ற மிகப்பெரிய மனக்குறை மக்கள்கிட்ட இருக்கு. இங்க அரசு சார்ந்த வேலைகள் எல்லாமே லஞ்சம் தலைவிரிச்சாடுது. பள்ளிப்பாளையம் ஈரோடு காவேரி ஆற்றின் குறுக்க இணைப்பு பாலம் போடுறோம்னு சொல்லி 5 வருஷத்துக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பணி பாதியில தான் நிக்குதே ஒழிய அந்த பணி முற்றிலும் நிறைவேறவே கிடையாது. பாதாள சாக்கடை திட்டமாவது நிறைவேறிச்சனா? அதுவும் கிடையாது. காவேரி ஆறு இங்க இருந்தும் சீரான குடிதண்ணீர் மக்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு நிலைமை. ஊராட்சி கோட்டையில குடிநீர் குறித்து சட்டமன்றத்தில் நமது எம்எல்ஏ பல தடவை பேசி கூட இன்றைக்கு வரைக்கும் செவடன் காதுல ஊதுன சங்கு மாதிரி தான் இருக்கு. 700 கோடி ரூபாயில சுத்திகரிப்பு நிலையம் வேணும்னு சொல்லி 5 வருஷமா சொல்லி கூட இதுவரைக்கும் அந்த பணிகள் தொடங்கப்படல. அதே மாதிரி இப்ப சொன்னார்ல GH ரவுண்டான வேலை முடியல. அதே போல இங்க இருக்கிற கனிராவுத்தூர் குளம் தூர்வார 10 கோடி ஒதுக்குனாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பணிகள் செய்யப்படவில்லை. அழகரசன் நகர் பெரியார் நகர் பகுதியில் இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு புதிய வீடுகள் உங்களுக்கு தரப்படும் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த புதிய வீடுகள் யாருக்கும் வழங்கப்படாத ஒரு நிலைமை இங்க இருக்கு. பவானி சாகர் அணையில 20 அடிக்கு மேல மண்ணு தூர்வாரப்படாம பல வருஷமாக அப்படியே இருக்கு. இது இங்க மட்டும் கிடையாது. நேத்து நான் சேலம்ல பேசிட்டு வந்தேன். அங்க மேட்டூர் டேம் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டேம், நதி, ரிவர்ஸ், குளம், குட்டை எங்கேயும் தூர்வாராமல் இன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. மஞ்சள் இங்க விளைவு அதிகம். ஆனால் மஞ்சளுக்கான விலை இதுவரைக்கும் மஞ்சளை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிடைக்காத ஒரு நிலைமை. அதே போல இங்க பாண்டியாறு புன்னம்புலா திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பல வருஷமா மக்கள் கோரிக்கையா வைக்கப்பட்டும் இதுவரைக்கும் அந்த திட்டம் நிறைவேற்றப்படாமல் கிடப்பிலேயே போடப்படக்கூடிய ஒரு நிலைமை இங்க இருக்கு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பேரூராட்சிகளுக்கும் விரிவுபடுத்த போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை விரிவாக்கம் பண்ணவே கிடையாது. 100 நாள் வேலை வாய்ப்புல 100 ரூபாய் கூட முழுசா ஒருத்தருக்கு கிடைக்கிறது கிடையாது. 60 ரூபாய் 40 ரூபாய் கமிஷன்ல போயிருது. இங்க வனவிலங்குகளுடைய பிரச்சனை அதிகமா இருக்கிறதுனால அந்த பாதிப்புகள் இருந்து எங்களை காப்பாற்றணும்னு சொல்லியும் இன்னைக்கு வரைக்கும் வனவிலங்குகளால பல பிரச்சனைகள் இங்க மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அவல நிலை. மலைப்பகுதியில நவீன மருத்துவமனை வேணும்னு சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல. மின் இணைப்பு உடனடியா வேணும்னு சொன்னாங்க, அதுவும் நிறைவேற்றல. பொதுவாகவே விவசாயம்னா கரும்பு, வாழை, நெல், தோப்புனா மா, பலா, இதுதான். ஆனா எந்த விவசாய பொருளுக்கும்
விளைவிக்கக்கூடிய அளவுல உரிய விலை கிடைக்காத ஒரு நிலைமை. இதை எல்லாமே ஆளும் அதிமுகவும் ஏற்கனவே ஆட்சி செஞ்ச திமுகவும் மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றல. அதை விட இங்க ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் முத்தம்பாளையத்துல பகுதி 1, 2, 3ல வீடுகள் ஒதுக்கப்பட்டு தற்போது உச்ச நீதிமன்றம் கூறிய பின்னும் நில ஆர்ஜிதம் செய்த தேதியில 18% வட்டி கட்ட சொல்லி வீட்டின் பத்திரத்தை தர சொல்லி 2011 தேர்தலில் வந்தவுடன் இப்பிரச்சனையை தீர்ப்போம் சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இங்க தீர்க்கப்பட்டிருக்கா? இது வரைக்கும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படல. ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சுட்டி காமிக்கிறேன்னா, ஒரு ஆளும் கட்சி என்பது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டு மக்களுக்காக முன்னேற்றம் செய்யணுமே ஒழிய எந்த விதமான முன்னேற்றத்தையும் செய்யாத ஒரு அவல ஆட்சி தான் நீங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் மக்களாகிய நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அதிமுக செய்தோ இல்லையோ திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், திமுக ஒழுங்கா ஆட்சி பண்றாங்களோ இல்லையோ எங்களுக்கு வேற சாய்ஸ் இல்ல, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம். இதுதான் இந்த 50-60 ஆண்டு காலமாக மக்களாகிய நீங்கள் சொன்னது. அதற்காக தான் முதல் முறையாக உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் கருப்பு எம்ஜிஆர் நமது கேப்டன் அவர்கள் தேமுதிக மக்கள் நல கூட்டணி என்கின்ற ஒரு மாபெரும் கூட்டணியை அமைச்சு உங்களுக்காக இந்த 3வது அணி களத்தில் இன்னைக்காக உங்களுக்காக இருக்கு. இங்க இருக்கிற இந்த 5 பேரையும் நீங்க அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சின்ன லஞ்ச ஊழல் வழக்கு யார் மேலேயாவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு சின்ன அலிகேஷன் யார் மேலேயாவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு சின்ன தவறு யார் மேலேயாவது சொல்ல முடியுமா? 5 பேருமே இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவங்க. கருத்து கணிப்புகளை கூட நான் ஒரு வேடிக்கையா ஒரு விஷயம் பார்த்தேன். யாருக்கு நீங்க இந்த வாட்டி ஓட்டு போட போறீங்கன்னு ஒரு ஆட்டோக்கார்ட்ட கேட்கிறாங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நிச்சயமாக இந்த வாட்டி என்னுடைய ஓட்டு அதிமுக திமுகவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பேட்டி கேட்கிறவர் கேட்கிறாரு, ஏன் அந்த முடிவுக்கு வந்தீங்க? ஏன்னா இவங்க 2 பேரும் 50-60 வருஷமா திருடி 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 பழகிட்டாங்க. வந்த அடுத்த நிமிஷம் எப்படி திருடுறதுன்னு ஈஸியா அவங்களுக்கு தெரியும். புதுசா ஒருத்தருக்கு ஆட்சியை கொடுத்தோம்னா திருட கத்துக்கவே 2-3 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு திருட ஆரம்பிச்சு அந்த திருட்டு பொருளை எடுக்கிறதுக்குள்ள 5 வருஷம் முடிஞ்சிடும். சோ அதனாலதான் இந்த முறை என்னுடைய ஓட்டு புதியவர்களுக்கு தான், இதுவரைக்கும் ஆட்சியில இல்லாத நல்லவர்களுக்கு தான் என்று ஒரு ஆட்டோ சகோதரர் சொன்னது நான் அப்படியே வியந்து பார்த்தேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, அவ்வளவு சிம்பிளா அவர் சொல்ற. ஏன்னா கேப்டன் தான் சொல்லுவார், லஞ்சம் வாங்கி 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 உப்பு அரிச்ச கை மாதிரி ஆயிடுச்சு. எந்த இடத்துல எந்த இலாக்கல எத்தனை கோடி திருடலான்றத இன்னைக்கு பின் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க இந்த 2 கட்சியும். அதனாலதான் சொல்ற, மீண்டும் திருடர்கள் கிட்டே ஆட்சியை கொடுத்துறாதீங்க, புதியவர்கள் கிட்ட ஆட்சியை கொடுங்க. அந்த ஆட்டோ சகோதரர் சொன்ன மாதிரி திருட கத்துக்கவே ஈஸியா 3 வருஷம் ஆயிரும். அந்த திருட கத்துக்கிட்டு எடுக்கிறதுக்குள்ள இன்னும் ஈஸியா பல வருஷம் ஆயிரும். ஆனா நிச்சயமா திருட மாட்டோம், அதையும் உங்ககிட்ட நான் உறுதியா சொல்றேன். ஃபார் ஜோக், ஏன்னா கேப்டனை பார்த்து எல்லாரும் கேட்கிறேன், முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பதற்கு கேப்டனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சில எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க. இன்னைக்கு கூட அண்ணன் வைகோ அவர்கள் புதிய தலைமுறையில ஒரு நேரடி ஒளிபரப்புல இன்னைக்கு பேட்டி கொடுத்த நானும் பார்த்தேன். அவரு நான் ஒண்ணு மட்டும் நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் கேப்டன் ஹீரோவாக நடித்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தான் சம்பாதிச்ச காசை ரசிகர் மன்றம் மூலமாக முதல் கொண்டு மக்களுக்கு கொடுத்து தான் பழகி இருக்கிறாரே ஒழிய மக்கள் காசை இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் எடுத்தார் என்று ஏதாவது ஒரு சின்ன உதாரணம் யாராவது சொல்லுங்க பாப்போம். ஒரு பிறந்த நாள் வரட்டும், எந்த ஒரு விழா வரட்டும், அது எந்த மதத்தின் விழாவாக இருக்கட்டும், ஒரு நல்ல மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக தான் சம்பாதிச்ச காசை மக்களுக்கு கொடுத்து அதன் மூலம் சந்தோஷப்பட்ட ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள். அப்படி தான் சம்பாதிச்சதே மக்களுக்கு கொடுத்து பழகினவர் இனிமேல அரசியலுக்கு வர்றதுனால மக்கள் கொடுக்கிற காசியை நிச்சயம் எடுக்க போறாரு. உறுதியாக சொல்ற, கேப்டன் வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார், மக்களுக்காக வாழ்ந்தார் என்று சரித்திரம் சொல்லக்கூடிய அவர் நிச்சயமாக வாழ்ந்து காண்பிப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம்.
உங்களுக்காக உழைக்க நாங்க தயாரா இருக்கிறோம். ஒரே ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்து பாருங்க. 50 வருஷம் 60 வருஷம் அம்மாவுக்கு ஐயாக்கு ஓட்டு போட்டு பார்த்துட்டீங்க. உங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் மக்களே, ஒரு மாற்றத்தை தாருங்கள். இந்த மாற்றம் இந்த தமிழகத்தை எந்த அளவுக்கு முன்னேற்ற போகிறது என்பதை கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க சாய்ஸே கொடுக்காம, வாய்ப்பே கொடுக்காம, கேப்டன் வந்தா என்ன செய்வாரு, என்ன செய்ய முடியும்னே நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி எங்களால செய்ய முடியும் என்ற கேள்வியை மக்களாகி உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, கலைஞருக்கு 5 முறை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு 3 முறை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தப்போ 3 வாட்டி வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. பல தடவை கடந்த 60 வருஷமா இவங்க தான் ஆட்சி. ஆனா எந்த முன்னேற்றம் தமிழ்நாடுல இல்ல என்பதை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு ஒத்துக்கிற வேண்டிய நிலைமையில என்ன இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், ஒரு வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் பீரியட் நீங்க கேப்டன் கையில ஒப்படைச்சு பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் பீரியடா எடுத்து, அதாவது முதலமைச்சராக அமர்ந்த அந்த நிமிடம் முதல் 5 வருட காலம் பம்பரமா சுத்தி தமிழகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் உறுதியாக நாங்கள் தீர்வு காண்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோர் முன்னாடியுமே நான் வைக்கிறேன். 50-60 வருஷமாக எந்தவித முன்னேற்றமும் நம்மளால தமிழ்நாடு பார்க்க முடியல. ஏதாவது ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். உண்ண உணவு, உடுத்த உடை, குடிக்க தண்ணீர், நல்ல சாலை வசதி, நல்ல மருத்துவமனைகள், நல்ல பேருந்து நிலையம், குழந்தைங்க படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல், படிச்சு முடிச்ச உடனே வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல தொழில்கள் என்று ஏதாவது ஒண்ணுல நம்ம நிறைவு பெற்றிருக்கோமா? பல பிரச்சனைகள் இங்க இருக்கு. முல்லை பெரியாறு, காவேரி, அது மட்டும் கிடையாது. இங்க ஒவ்வொரு வாட்டி சம்மர் வர்றப்ப கேரளாவையும் நம்ம கர்நாடகாவையும் கையேந்தி நிக்க வேண்டிய ஒரு நிலைமை. இன்னைக்கு விவசாயிகள், ஒட்டுமொத்த விவசாயிகள் இன்னைக்கு பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாடுடைய நிலைமை இன்னைக்கு என்ன தெரியுமா? ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில வரும் பொழுது 1 லட்சம் கோடி கடன்ல நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீலி கண்ணி வடிச்சாங்க ஜெயலலிதா. ஆனா இன்னைக்கு 5 வருஷம் முடிச்சிட்டு இன்னைக்கு ஆட்சியை விட்டுட்டு போறப்போ இங்க இருக்கிற தமிழ்நாடு மக்கள் மேல அவங்க சுமத்தி இருக்கிற சுமை எவ்வளவு தெரியுமா? 7 லட்சம் கோடி இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் மேல கடன் சுமையை சுமத்தி வச்சுதான் ஜெயலலிதா செல்றாங்க. ஒன்னு போக்குவரத்து துறை, ஒன்னு மின்சாரத்துறை, அதே போல இன்னைக்கு மற்ற எல்லா துறைகளும் பழைய கடன் என்று எல்லாமே இன்னைக்கு அதிகமாகி 7 லட்சம் கோடி இன்னைக்கு தமிழகம் கடன்ல இருக்கிறது என்பதை நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஒன்னு ஓட்டுக்கு காசு, இல்லாட்டி இலவசம். இது 2 தவிர வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்திருக்கீங்களா? இங்க இருக்கிற ஒரு மிக்சி, ஃபேன், கிரைண்டர் தரோம் அப்படின்னு சொன்னாங்களே, யார் வீட்லயாவது மிக்சி, ஃபேன், கிரைண்டர் இன்னைக்கு வரைக்கும் நல்லா ஓடுதா? நல்ல தரமான மிக்சி, ஃபேன், கிரைண்டர் அவங்க கொடுத்திருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். இல்லை. ஏதை நான் கேட்கிறேன்றத புரிஞ்சுக்கணும். யாரும் நம்ம மிக்சி, ஃபேன், கிரைண்டர் வேணும் நம்ம யாரும் ஜெயலலிதா கிட்ட கேட்கல. எல்லார் வீட்லயும் மிக்சி, ஃபேன், கிரைண்டர் இருக்கு. சோ ஜெயலலிதா கொடுக்க வேண்டியது என்ன மக்களுக்கு? நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்லதொரு சாலைகள், நல்ல ஒரு குடி தண்ணீர் பிரச்சனையை நீக்கணும், விவசாயத்தை முன்னேற்றணும், நெசவை இங்க முன்னேற்றி இருக்கணும், 24 மணி நேரம் மக்களுக்கு கரண்ட் கொடுத்திருக்கணும், இருக்கிற 34 துறையிலுமே லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி ஜெயலலிதா செஞ்சிருக்கணும். இதுதான் நம்ம மக்களாகி நீங்கள் விரும்புறீங்க. அதை விட்டுட்டு மிக்சி கொடுக்கிறோம், ஃபேன் கொடுக்கிறோம், கிரைண்டர் கொடுக்கிறோம், இல்ல தேர்தல் நேரம் வர்றப்ப மட்டும் ஓட்டுக்கு காசு கொடுக்கணும். இதை தவிர வேற ஏதாவது ஒண்ணு நீங்க முன்னேற்றம் பார்த்திருக்கிறீங்களா? சிந்திச்சு பார்க்கணும். அனுப்புராயன் கோட்டைன்னு ஒரு இடம் இருக்கு திண்டுக்கல்ல. நாங்க பேசிட்டு தான் இங்க உங்க முன்னாடி பேசுறேன். அந்த கிராமத்துக்குள்ள நான் நுழைஞ்ச உடனே ஒரு 5 நிமிஷம் அந்த என்ட்ரன்ஸ்லயே நான் நின்னேன். ஏன் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய போர்டு இந்த பேனர் சைஸ்ல வச்சிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் என்ன, யாராக இருந்தாலும் எங்க ஊருக்குள்ள ஓட்டுக்கு காசு கொடுக்கிறோம் சொல்லி எந்த கட்சியை சேர்ந்தவர்களும் எங்கள் பகுதிக்குள்ள வரக்கூடாது என்று ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக இந்த போர்டு வச்சிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தேவை நிரந்தரமாக குடிதண்ணீர் பிரச்சனையை தீர்க்கணும், நிரந்தரமாக மின்வெட்டு பிரச்சனையை தீர்க்கணும், விவசாயத்தை முன்னேற்றணும், நெசவை முன்னேற்றணும், வேலை வாய்ப்பு தரணும். இந்த வாக்குறுதிகளை யார் கொடுக்கிறீங்களோ அவங்க தான் எங்களுக்கு வேண்டும்
ஓட்டுக்கு காசு கொடுக்கறேன்னு சொல்லி எந்த கட்சியாவது ஊருக்குள்ள வந்தீங்க நாங்களே உங்களை அடிச்சு விரட்டுவோம் சொல்லி ஒரு மிகப்பெரிய போர்டு ஊர் என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு ஈரோடு மக்கள், நீங்க எல்லாம் அறிவாளிங்க, சிந்திக்கணும். கடவுள் நமக்கு 6 அறிவு கொடுத்தது எதற்கு? சிந்திப்பதற்கு. வெறும் 500 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தா 5 வருஷத்துல அந்த 500 ரூபாய் எவ்வளவு உங்களுக்கு வரும்? சிலர் ஒரு 18 ரூபாய் கூட ஒரு நாளைக்கு கணக்குக்கு வராது. டிவைட் பண்ணி பாருங்க, நீங்க போதுமா உங்களுக்கு இது? அதனாலதான் நான் சொல்றேன், சிந்திங்க. அவங்க ஓட்டு காசு கொடுத்துட்டாங்க, சத்தியம் வாங்கிட்டாங்க, அதனால நான் போய் அவங்களுக்கு ஓட்டு போடுறேன். சென்டிமெண்ட். வெத்தலை மேல சத்தியம் வாங்கிட்டாங்க, முறத்தை வச்சு சத்தியம் வாங்கிட்டாங்க, கோயில்ல வச்சு சத்தியம் வாங்கிட்டாங்க. சோ வேற வழி இல்ல. இன்னைக்கு இப்ப மாரியம்மன் திருவிழா நடந்து நிக்குது, மாரியம்மன் கிட்ட கேட்டு எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு தான் ஓட்டு. சோ சத்தியம் பண்ணிட்டோம், ஓட்டு கை நீட்டு காசு வாங்கிட்டோம், அதனால ஓட்டுக்கு போறோம். உங்களையும் ஏமாற்றி நாட்டையும் ஏமாற்றி உங்களையும் வளர விடாம நாட்டையும் வளர விடாமல் வறுமையிலும் ஏழ்மையிலுமே இன்னைக்கு வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு விவசாயத்தில் எத்தனாவது இடத்துல இருக்குது தெரியுமா? 21வது இடத்துல இருக்கு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல 24வது இடம், கல்வியில 19வது இடம். இந்த மாதிரி இன்னைக்கு பின்தங்கிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சு. முன்னெல்லாம் நம்பர் 1 மாநிலமா இருந்துச்சு நம்ம மாநிலம். இன்னைக்கு எல்லாத்திலையும் கடைசியில இருக்கு. கடைசியில இருந்த இன்னைக்கு பீகார் நம்பர் 1ல வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்த விட டாஸ்மாக் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ஒட்டுமொத்தமா இருக்கிற மக்களுடைய குடும்பத்தை இன்னைக்கு அழிச்சுட்டாங்க. இது எல்லா இடத்திலும் நடக்கிற ஒரு விஷயம். டாஸ்மாக்னா என்ன? மது. மகிழ்ச்சியில் ஆரம்பிச்சு துன்பத்துல முடியறது தான் மது என்பதை நான் எல்லா இடத்துலயுமே சொல்றேன். 2 இடத்துல மக்கள் வெள்ளம் அதிகமா இருக்கும். ஆண்கள் எங்கடா அதிகமா இருக்காங்கன்னு பார்த்தா ஒன்னு டாஸ்மாக் முன்னாடி, பெண்கள் கூட்டம் எங்க அதிகமா இருக்குதுன்னு பார்த்தா ரேஷன் கடை முன்னாடி. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இந்த காட்சியை நாம பார்க்க முடியும். அதனாலதான் கேப்டன் இன்னைக்கு இந்த 2 விஷயத்துல உறுதியா இருக்கார். டாஸ்மாக் கடைகளை உறுதியாக படிப்படியாக குறைச்சு நிச்சயமாக டாஸ்மாக் இல்லாத தமிழ்நாடாக நமது ஆட்சி நிச்சயம் உருமாற்றும் என்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு வாக்குறுதியா சொல்றேன். அதே போல ரேஷன் கடையில பெண்கள் கால் கடுக்க நிக்க கூடாது என்றதுனாலதான் நம்ம தேர்தல் வாக்குறுதியில ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்று கேப்டன் சொன்ன அந்த பொன்னான வாக்குறுதியை நிச்சயமாக நாம நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதியும் இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். இது தேர்தல் அறிக்கை பொதுக்கூட்டம். நம்ம ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறன்றத ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்ற. டிவிலையும் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. விவசாயிகள் இங்கு அதிகமாக இருப்பதனால் நம்மாழ்வார் விவசாய திட்டம் அறிவிக்க போறோம். மானிய விலையில கருவிகள், உரம், அதே போல நல்ல வீரியமான வித்துக்கள் உங்களுக்கு வழங்கப்படும். செலக்ட் பண்ண நல்ல விவசாயிகளை வெளிநாடுகளுக்கு கவர்மெண்ட் அனுப்ப வச்சு டெக்னாலஜி, அதாவது புது டெக்னாலஜியோட உங்களுக்கு பயிற்சி கொடுத்து அதை இங்க வந்து தமிழ்நாட்டில் உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்க விவசாயத்தை பல மடங்கு உயர்த்த செய்வோம். உணவு உற்பத்தி, பால் உற்பத்தி, எண்ணெய் உற்பத்தி பல மடங்கு அதிகப்படுத்துவோம். இன்னைக்கு பெண்கள், அதாவது முதியோர்களுக்கே ஓய்வூதிய திட்டம் எங்கேயும் போய் சேரலன்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நிலைமை. முதியோர் ஓய்வூதிய திட்டம் எல்லா பெண்களுக்கு கிடைச்சிருக்கா? கிடைக்கல, யாருக்கும் கிடைக்கல. இன்னைக்கு வில்லேஜ் சைட்லாம் போய் பார்த்தா எங்கேயுமே கிடையாது. அதனாலதான் கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் விவசாயிகளுக்கு 60 வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் மாதந்தோறும் 2500 ரூபாய் ஓய்வூதிய திட்டம் முதல் முறையாக நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வழங்கப்படும். ஒவ்வொரு விவசாயி 60 வயசு ஆயிட்டா. அதே போல பெண்களுக்கு ஓய்வூதிய திட்டம், நெசவாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம், மீனவர்களுக்கும் ஓய்வூதிய திட்டம் 60 வயது கடந்த அத்தனை பேருக்குமே வழங்கப்படும். கிராம பொலிவு திட்டம், அதுல 12620 கிராமங்களை எடுத்து ஒவ்வொரு தனிநபர் வருமானம் 25000 ரூபாயாக உயர்த்துவோம் என்ற வாக்குறுதியை இப்ப சொல்ற. ஸ்கூல்ஸ் இங்க இருக்கு. இப்ப கூட அவர் ஃபீல் பண்ணாரு, மெடிக்கல் காலேஜ் எங்களால கொண்டு வரவே முடியல ஈரோட்லன்னு சொல்லி நம்ம சந்திரகுமார். உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நான் எல்லா தொகுதிக்கும் தமிழ்நாட்டில் போயிருக்கேன். எல்லா ஊர்லயும் மிக காமன் ப்ராப்ளம் என்னன்னா, பெண்களுக்கு அரசு கலைக்கல்லூரி எந்த தொகுதியிலும் இல்லை என்பதை எல்லா தொகுதியிலுமே இன்னைக்கு சொல்றாங்க. அதனாலதான் அதை நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியில சேர்த்து ஈஸியா இது எப்படி நம்ம கொண்டு வர முடியும் என்பதை கேப்டன் சிந்திச்சார். எல்லா ஊர்லயும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது இல்லையா? அதே ஸ்கூல
ஈவினிங் காலேஜ், அதாவது ஈவினிங் பெண்கள் கல்லூரியாக மாற்றப்பட்டு அனைத்து தொகுதிகளுமே பெண்களுக்கான கலை கல்லூரி, சட்ட கல்லூரியாக அதை நிச்சயம் மாற்றப்படும் என்ற வாக்குறுதியை உறுதியாக இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன். ஈஸியா இதை நம்மளால பண்ண முடியும், அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். புதுசா கட்டடங்கள் தேவையில்லை, அதே கிளாஸ் ரூம்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நிச்சயமாக கலை கல்லூரிகளாக மாற்ற முடியும். இங்க இருக்கிற விவசாய பிரச்சனைக்கு மெயின் ரீசன் இங்க இருக்கிற நதிகளை நாம உடனடியாக இணைக்கணும். தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு யார் உண்மையான கூட்டணி? கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் எங்கள் கூட்டணி என்பதை உறுதியா இந்த நேரத்தில் சொல்றேன். நம்ம ஜெயிச்சு வந்த உடனே முதல் வேலையாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நதிகளையும் நாம இணைக்க போறோம். அனைவருக்குமே வீடு, வீடு இல்லைன்னு இனிமே ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது. கிராமத்துல ஒரு குடிசை இல்லாம நிச்சயமாக கான்கிரீட் வீடு, டவுன்ல சிட்டில இருந்தா அபார்ட்மெண்ட்ஸ், நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு உறுதியாக நம்மால் உருவாக்கி தர முடியும் என்ற வாக்குறுதியை உங்க எல்லோருக்குமே இந்த நேரத்தில் சொல்றேன். அதே போல பெட்ரோல் டீசல் இன்னைக்கு எவ்வளவு கடுமையான விலை உயர்வு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உறுதியாக நமது ஆட்சி வரும் பொழுது தமிழ்நாட்டில் முதல் திட்டமாக பெட்ரோல் 1 லிட்டர் 45 ரூபாய்க்கும், டீசல் 1 லிட்டர் 35 ரூபாய்க்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரே சமமாக உங்களுக்கு அளிக்கப்படும் என்ற வாக்குறுதியை சொல்றேன். சுரங்கம் இன்னைக்கு டோல்கேட்ஸ்ல பார்த்தா அதிக கட்டணம், அதை எல்லாம் குறைச்சு எந்த டோல்கேட்ல முடிஞ்சிருக்கோ அதை காலாவதியானதை க்ளோஸ் பண்ணி நிச்சயமாக அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம். அதே மாதிரி இன்னைக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஷேர்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, பங்கு. 3 லட்சம் பேருக்கு அந்த பங்குகளுக்கு உங்களை முதலாளிகளாக மாற்றி நிச்சயமாக உங்கள் குடும்பம் வழிபெற செய்வோம். அதே போல ப்ராவிடன்ட் ஃபண்ட், சேமநல நிதின்னு ஒன்று இருக்கு. அந்த சேமநல நிதியில பாத்தீங்கன்னா 1.5 கோடி மக்கள் இன்னைக்கு பெனிஃபிட் ஆக முடியும். ஒரு 20,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா 60 ரூபாய் உங்க காசு. நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு 160 ரூபாய். அதே போல கவர்மெண்ட் உங்களுக்கு போகணும். ஸோ 600 ருபீஸ் எவ்ரி மந்த் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். நீங்க ஓய்வு பெற்று போகும்போது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை நீங்க எடுக்கலாம். இன் பிட்வீன் டைம் நீங்க எடுக்கணும்னு சொன்னாலும் அதை கேன்சல் பண்ணி அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டை நீங்க எடுத்துக்கலாம். இதன் மூலமாக 1.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் நிச்சயமாக பலனடைவார்கள் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி சொல்றேன். இங்க மாணவர்கள், இளைஞர்கள் அதிகமா இருக்கீங்க. கேப்டனுடைய கவனம் இன்னைக்கு முழுக்க முழுக்க படித்த படிக்காத இளைஞர்கள், மாணவர்கள் மேலதான். ஏன்னா இன்னைக்கு அத்தனை மாணவர்களும் வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறாங்க. இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு இன்னைக்கு வேலையே கிடையாது. ஹோட்டல்ல போய் டேபிள் துடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் பிடிக்கிறாங்க. படிச்ச டிகிரி படிச்ச பசங்களோட தலையெழுத்து இன்னைக்கு அதான். அதனால உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், மாணவ மாணவிகளே, இளைஞர்களே, நீங்க படிச்ச சர்டிபிகேட் காமிச்சா போதும், 3 மாசத்துல ஒவ்வொருக்குமே நிச்சயமாக அவங்க படிப்புக்கு தகுந்த போல நம்ம அரசாங்கம் விப்ரோ, சத்தியம், இன்ஃபோசிஸ் போன்ற மிகப்பெரிய கம்பெனிகளோட டைப் பண்ணி அத்தனை பேருக்குமே வேலை வாய்ப்பை நிச்சயமாக நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்ற வாக்குறுதியை நிச்சயமாக உங்ககிட்ட சொல்றேன். யாருக்கு நீங்க 5 பைசா கமிஷன் தர வேணாம், யாருக்கு நீங்க 5 பைசா லஞ்சமோ ஊழலோ கொடுக்க வேணாம். முற்றிலும் இது வெளிப்படையான ஒரு நிர்வாகமாக, வெளிப்படையான ஒரு அரசாங்கமாக, மக்கள் ஆட்சியாக இது நடக்க போகிறது என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதே போல பூசாரிகள் கோயில்ல இருக்காங்க, சர்ச்சில் இருக்காங்க, மாஸ்க்ல இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய வருமானம் இல்ல, எல்லாருக்குமே மாத சம்பளமாக கவர்மெண்ட் கொடுக்கும். விளையாட்டு துறையை முன்னேற்றி ஆண் பெண்களுக்கு பலன் அளிப்போம். பேரிடர் காலம் வர்றப்போ ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள், ஆர்மி எல்லாவங்களை சேர்ந்தவங்களை வச்சு அந்த பேரிடர் காலத்துல மக்களை காப்பாற்றுவோம். ஆற்று மணல் இன்னைக்கு பெரிய அளவுல சுரண்டப்படுகிறது. ஆற்று மணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, செம்மரக்கட்ட கொலை, அதே போல பார்த்தா நம்ம கிரனைட் கொள்ளை என்று ஒட்டுமொத்தமாக கனிம வளங்களை இந்த அதிமுக திமுக 2 கட்சி கொள்ளையடிச்சு முடிச்சிட்டாங்க. அதனால உடனே ஆற்று மணல் கொள்ளையை தடுப்போம். செயற்கையாக ஆற்று மணலை தயாரிச்சு உறுதியாக எல்லா கட்டடங்களுக்கும் கட்ட நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல்ல உதவி செஞ்சவர் யாருன்னா நம்ம கேப்டன் தான். 3 சக்கர சைக்கிள், ஸ்கூட்டி என்று கொடுத்து ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர் நமது கேப்டன்.
சோ 3 லட்சம் பேருக்கு ஸ்கூட்டி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். நிச்சயமாக லஞ்ச ஊழலை அகற்றுவோம். ரமணா படம் நீங்க எல்லாம் பாத்தீங்க இல்லையா? அதே போல ஆன்டி கரப்ஷன் போர்ஸ் என்று ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டு எல்லா இலாக்காவிலுமே லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு இலாக்காவை உருவாக்கி நிச்சயமாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கருவேல மரங்களை அகற்றி அந்த நிலங்களை விளை நிலங்களாகவும் சோலார் பவர் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ்க்கான பயனுள்ள நிலங்களாக மாற்றி அத்தனை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம். பெண்களுக்கு மெயினா ஆட்சிக்கு வந்தவுடனே 25 லட்சம் பெண்களுக்கு உறுதியாக நிரந்தரமாக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் சொல்றேன். ஒவ்வொரு துறையில 1 லட்சம் பேர் எடுத்தா 25 துறை இருக்கு. ஈஸியா உங்களுக்கு நம்மளால வேலை தர முடியும். திருமண உதவியாக 1 லட்சம் ரூபாய்க்கு மணப்பெண்ணுக்கு எல்லா விதமான உதவிகளும் இந்த அரசாங்கத்தால நிச்சயம் கேப்டன் அவர்கள் கொடுப்பார். கூட்டுறவு வங்கின்னு ஒண்ணு இருக்கு, அங்க ஆண் பெண் இருவருக்கும் வேலை வாய்ப்பு. அதே போல பெண்கள் பக்கத்து ஸ்டேட்டுக்கோ இல்ல பக்கத்து ஊருக்கோ போறப்ப தங்கறதுக்கு அவங்களுக்கு நல்ல சேஃபான இடம் இல்ல, அதனால கவர்மெண்டே தங்கும் விடுதிகளை ஏற்படுத்தி குறைச்ச வாடகைகளை உங்களுக்கு நாங்க ஏற்படுத்துவோம். அதே போல இன்னைக்கு பெண்கள் பஸ்ல பயணிச்சா பாதுகாப்பு இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல பாதுகாப்பு இல்ல. சோ கேப்டன் இதை பத்தி யோசிச்சு அது தனியார் பஸ்ஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் எல்லா பஸ்லயுமே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு அத்தனை பயனாளிகளுக்குமே 24 மணி நேரமும் நிச்சயமாக பாதுகாப்பை நமது அரசாங்கம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். எல்லா பஸ் ஸ்டாண்டு முக்கியமா மக்கள் சேர்ற எல்லா இடத்திலுமே சிசிடிவி கேமரா பொருத்தப்படும். அதே போல இங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்று ஒண்ணு இருக்கு. ஒண்ணு பாருங்க, போறாங்க ஒரு பக்கம் கொத்துவாங்க கொஞ்ச நேரம், அப்புறம் உட்காந்துருவாங்க, அப்புறம் மத்தியானம் லஞ்ச் சாப்பிடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் பல ஊர்ல நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த 100 ரூபாய் அவங்களுக்கு முழுசா போதானா? இல்ல, 60 ரூபாய் தான் போகும், 40 ரூபாய் கமிஷன்ல போயிட்டு இருக்கு. இதான் உண்மை. அதனாலதான் கேப்டன் என்ன யோசிச்சார், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தையும் மேம்படுத்தணும். ஒரு பக்கம் நீங்க பாருங்க, விவசாயம் ஏன் பண்ண முடியல? கூலிக்கு எங்களுக்கு ஆளே கிடைக்கல, அதனால எங்களால விவசாயமே பண்ண முடியல. இன்னைக்கு எல்லா விவசாயிகளும் சொல்றாங்க. சோ இந்த 2 ஸ்கீமையுமே ஒன்னா சேர்த்து இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு வரங்களவைய பஞ்சாயத்து மூலமாக விவசாய நிலங்களுக்கு கூலிகளாக அனுப்பப்பட்டு நிச்சயமாக விவசாயமும் செழிக்கும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமாக தனிநபர் வருமானத்தையும் நிச்சயமாக நாங்க உயர்த்துவோம். இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 150 ரூபாய் கொடுக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் நிச்சயமா நம்ம கவர்மெண்ட் 150 ரூபாய் 100 நாள் வேலை வாய்ப்புக்கு தரப்போகுது. இன்னைக்கு விவசாய கூலியா கொண்டு போறவங்க விவசாயிகளுக்கு நிச்சயமா கூலிக்காக காசை உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ உங்க தனிநபர் வருமானம் 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் ஒரு நாளைக்கு வரப்போகுது. அதே நேரத்தில் விவசாய நிலங்களும் கூலிக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நிக்காம செழிப்பான ஒரு விவசாயத்தை நம்மால முன்னேற்ற முடியும். இதுதான் ஒரு கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு சொல்ற மாதிரி திட்டம். உறுதியாக இதை நாம் செய்வோம் என்ற வாக்குறுதியை உங்க முன்னாடி சொல்ற. இது ஒண்ணு செய்ய முடியாத திட்டம் இல்ல. பக்கத்துல இருக்கிற கேரளா இதுல ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, குஜராத்ல நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் நிச்சயமாக நாம தமிழ்நாட்டில் உடனடியாக கொண்டு வர போகிறோம் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். பெண்களுடைய மதிப்பு தெரிஞ்சதுனால பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தவர் நமது கேப்டன் அவர்கள். எனவே பெண்களுக்குரிய அத்தனை வசதி வாய்ப்புகளையுமே உருவாக்கி எல்லா விதத்திலுமே உங்களை முன்னேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அதனால நான் இப்ப ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்ககிட்ட கேட்க போறேன். ஏன் நம்மளால ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாதா? சிந்திச்சு பார்க்கணும். அதிமுக திமுகவுக்கே ஓட்டு போட்டு என்னத்தை கண்டோம்? ஏன் ஒரு வாட்டி மாற்றத்தை கொடுக்க கூடாது? ஏன் கேப்டனுக்கு நாம ஒரு வாய்ப்பை கொடுக்க கூடாது? இன்னைக்கு நல்ல திட்டங்களை எல்லாம் சொல்லியிருக்காருல. வெறும் ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு வெறும் இலவசங்களை வாங்கிட்டு எத்தனை நாள் நம்ம ஏமாற போறோம்? ஒரு வாட்டி நிச்சயமா இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் என்ற உறுதிக்கு அத்தனை மக்களும் வரணும். ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு டெல்லியில கெஜ்ரிவால் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் பொழுது தமிழ்நாட்டில் உங்க வீட்டு பிள்ளை கருப்பு எம்ஜிஆர் அந்த மாற்றத்தை தரமாட்டாரா என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் சிந்திச்சு பாருங்க. உறுதியா நம்மளால ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும்.
இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக உறுதியாக நம்மால முன்னேற்ற முடியும் என்ற கேள்வியை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் சொல்றேன். இந்த தேர்தல் முற்றிலும் ஒரு வித்தியாசமான தேர்தல். இதுவரைக்கும் இத்தனை கட்சிகள் போட்டி போட்டதில்ல, இதுவரைக்கும் இத்தனை முதலமைச்சர் வேட்பாளர்கள் களத்தில் இருந்தது கிடையாது, இத்தனை சேனல்ஸ் இதுவரைக்கும் இருந்ததில்ல, இவ்வளவு மீடியா இதுவரைக்கும் இருந்ததில்ல. இந்த தேர்தலே முற்றிலும் வித்தியாசம். திமுக அதிமுகவுக்கு ஆல்டர்னேட் இல்ல, மூன்றாவது ஒரு மிகப்பெரிய அணி இந்த வாட்டி தேமுதிக மக்கள் நல கூட்டணி என்ற நல்லவர்கள் கூட்டணி மூன்றாவது மிகப்பெரிய ஒரு அணியாக அமைஞ்சிருக்கு. சரி, இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை நம்ம தெளிவாக மக்கள் சொல்லிட்டோம். யார் நம்ம முதல்வர் வேட்பாளர்? நமது கேப்டன் புரட்சி கலைஞர் என்பதை மக்கள் கிட்ட நம்ம தெளிவா பதிய வச்சிட்டோம். அது போல அதிமுகவில் யார் முதல்வர் வேட்பாளர் என்று ஜெயலலிதா அவர்களால் உறுதியாக சொல்ல முடியுமா என்ற கேள்வியை அதிமுகவினரை பார்த்து நான் கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்றதை புரிஞ்சுக்கங்க. சொத்து குவிப்பு வழக்கு என்ற ஒன்று ஜெயலலிதா தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு. 5ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருது. குமாரசாமி கொடுத்த கணக்குல பிழை இருக்கு, குன்கா கொடுத்த தீர்ப்பு தான் கரெக்ட்னு சொல்லிட்டா ஒரே நாள் மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஜெயிலுக்கு போய் ஆகணும். இது உறுதி. இந்த ஏப்ரல் மாசத்துல இந்த நிகழ்வு நிச்சயம் தமிழ்நாட்டில் நடக்கதான் போது, நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. நான் சொல்ற வார்த்தை மிக இல்லை. அப்போ ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டா ஏடிஎம்கேல யார் முதலமைச்சர் என்கின்ற கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். சரி, சசிகலா இருக்காங்களே, இளவரசி இருக்காங்களா, அவங்களும் சேர்ந்து உள்ள போறாங்க, மிஸ்டர் சுதாகரனும் உள்ள போறாங்க, எல்லா சொத்து குவிப்பு வழக்குல இருக்காங்க. சோ யார் அங்க முதல்வர் வேட்பாளர் என்று சொல்ல முடியாத ஒரு நிலைமை. சரி, திமுக சைடு எடுத்துக்கங்க. கலைஞர் முதல்வரா, ஸ்டாலின் முதல்வரா, இல்ல மதுரையில் அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவர் முதல்வரா என்று ஒரு மிகப்பெரிய குழப்பம் அங்க ஓடிட்டு இருக்கு. அங்கேயும் கனிமொழி ராஜா மேல 2G வழக்கு. திமுகவும் காங்கிரசும் கடந்த 10 வருஷமாக இந்தியாவில் செஞ்ச ஊழல், உலகத்திலேயே அதிக ஊழல் அப்படின்னு சொல்லி இடம் பெற்றது இந்தியா இவங்க ஆட்சியில தான். 2G ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் ஊழல், இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ஸ் கட்டினதுல ஊழல் என்று தமிழ் ஈழ படுகொலை என்று எல்லா பிரச்சனைக்குமே இங்க தமிழ்நாட்டில் யார் காரணம்? திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி தான். அதனால அங்கேயும் யார் முதல்வர் வேட்பாளர் தெரியாது, அவங்களும் ஜெயிலுக்கு போறாங்க. சோ யார் முதல்வர் வேட்பாளர் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சோ நீங்க எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு நேரம். அதே போல இன்னைக்கு ஜெயலலிதாவும் திமுகவும் ஒன்றும் நீக்க முடியாத மாயை ஒன்றும் இல்லை, சக்தி ஒன்றும் இல்லை, ஈஸியா அவங்கள அகற்றலாம். அதிமுக ஆட்சியில இருந்தா திமுக எல்லாத்திலையும் தோக்கும், திமுக ஆட்சியில இருந்தா அதிமுக எல்லா தேர்தலையும் தோக்கும். இதுதான் வரலாறு. ஏதாவது ஒரு எம்பி தேர்தல 2004 ஜெயலலிதா ஜெயிச்சாங்களா? 0 வாங்கினாங்க. இந்த வாட்டி ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால 37 ஜெயிச்சாங்க. ஆனா 37 ஜெயிச்சும் கூட 0க்கு சகமா ஒரு எம்பி கூட டெல்லியில போய் வாய் திறந்து பேச முடியாத ஒரு எம்பிங்களா தான் இருக்காங்க. அதே போல பெண்ணாகரத்துல டெபாசிட் போச்சு. அது மட்டும் கிடையாது, அத்தனை இடைத்தேர்தல் திமுக பீரியட்ல தோத்தாங்க. இதேதான் இப்ப ஏடிஎம்கே ஆட்சி, திமுக எல்லா இடைத்தேர்தலையும் தோத்துச்சு, எம்பில 0 வாங்குச்சு. சோ இந்த 2 கட்சிகளுமே தமிழகத்தை விட்டு நீக்க முடியாத ஒன்றும் பெரிய சக்தி இல்லை, இது ஒரு மாயை. நிச்சயமாக இந்த 2 சக்திகளையே நிச்சயம் நம்மால அகற்ற முடியும். நான் எப்பயுமே சொல்றது ஒண்ணு, கேப்டன் அன்னைக்கு சட்டசபையில பேசுறப்போ நம்ம சொன்ன வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றல, எதற்காக பால் கட்டண உயர்வு பஸ் கட்டண உயர்வுன்னு தான் கேட்டார். அதற்கு பதில் சொல்ல திராணி இல்லாத ஜெயலலிதா அவர்கள், உங்களுக்கு திராணி இருந்தால் சங்கரன் கோயில் தேர்தல்ல தனியா நிக்க முடியுமா என்று சவால் விட்டாங்க. தனியா தேர்தலை சந்திப்பது நம்ம தேமுதிக ஒன்னும் புதுசு கிடையாது. 2005 கட்சி ஆரம்பிச்ச மறு வருஷமே 2006 234 தொகுதியிலுமே தனியாக களம் கண்டு தமிழக அரசியல் வரலாற்றுல சாதனை படிச்சதுதான் நம்ம கட்சி. அதனால ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க அன்னைக்கு, இனிமேல யாருக்கு ஏறுமுகம் யாருக்கு இறங்கு முகம் பாருங்கன்னு கேப்டனை பார்த்து சொன்னாங்க. சொன்ன 6 மாசத்துல பெங்களூர்ல பரப்பன அக்ரஹாரான்ற ஜெயில கொண்டு போய் உள்ள தள்ளது யார? ஜெயலலிதாவை தான். அதே போல இன்னைக்கு திமுக இன்னைக்கு நம்ம மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினரா விலை பேசுறாங்க என்று ஒரு
புரளி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் 3 நாளா கடுமையான என்னோட கண்டனத்தை வச்சிருக்கேன். ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, நாங்க ஒன்னும் அதை கரைக்க தேவையில்லை, தானா கரையிற கட்சி. நான் தான் நேத்து கூட சொன்னேன், இது தானா கரைய கற்பூர கட்டி இல்ல, இது இரும்பு கோட்டை, கேப்டன் என்ற ஒரு தனி மனிதரால் உருவாக்கப்பட்ட எஃகு கோட்டை. இதை யாராலையும் கரைக்கவும் முடியாது, தொட்டு பார்க்கவும் முடியாது என்று சொல்லியிருக்கேன். நாங்க எங்க கட்சி பார்த்து சொல்றேன், வேண்டாம், உங்களை ஆசை வார்த்தை காமிச்சு அதுல பாலத்துல தள்ள பாக்குறாங்க, அது மாய வலையில போய் நீங்க சிக்கிறாதீங்க என்று அண்ணியாக இல்லாமல் அன்னையாக அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண. இது தொட்டா நெருப்பு சுடும் 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 தான் ஒரு தாய் சொல்லுவாங்க. மீறி தொட்டா உன் தலையெழுத்து நீ அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லைன்னு விட வேண்டியதான், வேற என்ன பண்ண முடியும்? அதனால சொல்றேன், நீங்க எங்க சட்டமன்ற உறுப்பினரை கொண்டு போனா சட்டமன்ற உறுப்பினராக மாற்றுங்க, மாவட்ட செயலாளராக கொண்டு போனா உடனே மாவட்ட செயலாளர் பதவி அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கடன் இருந்தா கடன் பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டு வாங்க. இதெல்லாம் செய்வாங்களா? நிச்சயமா சொல்றேன். இன்னைக்கு படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு கிராஜுவேட் லெவல்ல எங்க கட்சிக்காரங்களை நாங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம். இன்னைக்கு அத லெவல்ல நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் அங்க போன எல்கேஜில இருந்து உங்க படிப்பு ஆரம்பிச்ச மாதிரி ஆயிரும். அதனால சொல்றேன், நல்லபடியாக திங்க் பண்ணணும். ஒரே ஒரு சால்வை தான் போடுவாங்க, ஒரே ஒரு நாள் செய்தி தான் பேப்பர் செய்தி, அதோட உங்க வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. இப்படி போடுறாங்கல்ல ஒரு சால்வை, அந்த சால்வையிலே அப்படியே கழுத்தை இறுக்கி உங்க வாழ்க்கையை அதோட முடிச்சுட்டு உங்களுக்கு சூன்யம் பண்ணிட்டு ஓடி போயிருவாங்க. அதுக்குதான் சொல்றேன், நீங்க எல்லாருமே இளைஞர்கள், வருங்கால தமிழகம் இனிமேல எந்த கட்சிக்கு இருக்குதுன்னா அது தேமுதிகவுக்கு மட்டும்தான். இனி அடுத்த 50-60 ஆண்டு கால எதிர்காலம். அண்ணாதுரை சொன்னாரா, அடுத்த 50 வருஷம் திமுக ஆட்சியில இருக்குன்னு அவர் ஆட்சிக்கு வந்தப்போ அந்த 50 வருஷம் பீரியட் முடிஞ்சிருச்சு. நல்லவர் சொன்ன வார்த்தை. அதனால இந்த தேர்தலோட திமுகவும் சரி அதிமுகவும் சரி தமிழகத்தை விட்டு மக்கள் போடுற அந்த ஓட்டுல இந்த 2 கட்சிக்கும் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி தமிழகத்தை விட்டு மக்கள் அகற்றக்கூடிய நிலைமை இந்த தேர்தலில் 2 கட்சியும் பார்க்க போகிறது. வருங்கால தமிழகத்துல அரசியல் வரலாற்றை உருவாக்க போகிறவர்கள் கேப்டனும் அவர் கூட இருக்கிற கோடிக்கணக்கான இளைஞர்கள் தான் நாளை தமிழக அரசியலை எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடியவர்கள், நல்லவர்கள், லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள், தமிழ்நாட்டை முன்னேற்றணும் என்ற வேகமாக துடிப்போட எதிர்ப்பு தன்மையோட நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றுவார்கள் என்று சொல்லிக்கிட்டு ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், அதிமுக ஆட்சி மீண்டும் இங்கு தொடரணுமா? ஏற்கனவே ஆட்சி செய்த திமுக ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா? இது ஒண்ணுதான் நான் கேட்கிற கேள்வி. ஏன்னா இந்த விஷயத்துல நீங்க தெளிவு அடைஞ்சிட்டா 500 ரூபாயில 6000 ரூபாயில 5000 ரூபாய் கொடுத்தா கூட எங்க மக்களை யாரும் மாற்ற முடியாது என்ற உறுதியை நீங்க கொண்டு வந்துருவீங்க. அதனால சொல்ற, போதும் 50-60 வருஷம் இவங்களுக்கு ஓட்டு போட்டது போதும். திமுக அதிமுகவுக்கு மாற்று தேமுதிக மக்கள் நல கூட்டணி வந்துருச்சு. உங்களுக்காக ஒரு சாய்ஸ். நிச்சயமாக இளைஞர்களே, மாணவர்களே, தாய்க்குலங்களே, புது வாக்காளர்களே, சோசியல் மீடியால இருக்கிற அத்தனை இளைஞர்களே, என் சகோதர சகோதரிகளே, மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இந்த திமுக அதிமுக ஊழல் கட்சிகளை, தீய சக்திகளை தமிழகத்தை விட்டு அகற்றுவோம். நல்ல புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வந்து தமிழகத்தை முன்னேற்றுவோம் என்ற உறுதியை ஏற்போம் என்று கேட்டுக்கொண்டு இங்க வந்த அத்தனை பேருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு மாபெரும் வெற்றியை பெறுவோம். இந்த விழாவுக்கு வந்த கூட்டணியை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.